ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். இந்த சத்சங்கத்துல தவறாம கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியில கூட இந்த பாகவத வகுப்பை தவறாம விடாம கலந்துக்கணும், பாகவதம் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பேசக்கூடியவங்களையும் உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பாகவத வகுப்பு தொடங்கி இப்ப 13 அத்தியாயம் வந்துட்டோம். முதல் ஸ்கந்தத்துல 13 அத்தியாயம் வரைக்கும் வந்துட்டோம். அதுவே ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால இந்த பாகவத வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைய வகுப்பு ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயம் திருதராசுடைய துறவு. இன்னைக்கு படிக்கக்கூடிய பதம் 38வது பதம். அதாஜக்காம பகவான் நாரத சகதும் புருகு பிரத்யத்தாயாபவித்யாக சானுஜோ பிரச்சயன் முனிம். மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சஞ்சயன் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பகவானின் தூய பக்தரான சில நாரதர் அவரது தும்புருவுடன் அங்கு எழுந்தருளினார். யுதிஷ்டிர மகாராஜரும் அவரது சகோதரர்களும் ஆசனங்களிலிருந்து எழுந்து வணங்கி அவரை முறையாக வரவேற்றனர். இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி. போன வகுப்புல நம்ம எங்க நிறுத்தணுமோ அங்கிருந்து தொடங்குறோம். எங்க நிறுத்தணும்? நாம யுதிஷ்டிர மகாராஜா அதிகாலையில் எழுந்து தனது பெரியப்பா பெரியம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கும் தன் சித்தப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக போனாரு. போனா அவங்க யாருமே இல்லை. திருதராசுடைய அந்த புறத்துல அவரை காணோம், பெரியம்மா காந்தாரியவும் காணோம். சரி, எல்லாம் சுத்தி முத்தி தேடினாங்க. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, விதுரர் இருக்கிறாரான்னு பார்க்க சொன்னாரு. பெரியப்பா பெரியம்மாவை காணோம் அப்படின்னா அவங்க எங்க போயிருக்கணும்? இவ்வளவு நாள் நம்ம கூட தான் இருந்தாங்க, எங்க போனாங்க? சரி, அப்ப என்ன சொன்னாரு? தன்னுடைய சேவகர்கள் அனுப்பிச்சு விதுர மகாத்மா இருக்காரான்னு பாருங்க. விதுரர் இல்லைன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இவங்க வீட்டை விட்டு துறவரம் போயிட்டாங்க. அதே மாதிரி விதுரருடைய அறையில போய் தேடினாங்க, விதுரரையும் காணோம். அப்ப யுதிஷ்டிர மகாராஜாவுடைய பெரியப்பாவையும் காணோம், பெரியம்மாவையும் காணோம், திருதராசரையும் காணவில்லை, காந்தாரியும் காணவில்லை, பின் சிற்றப்பாவான விதுரரையும் காணல. அதனால வருத்த மிகுதியில சோகத்துல கவலையில அழுகிறாரு. இது நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அது யுதிஷ்டிர மகாராஜாவுடைய தெய்வீகமான குணத்தினுடைய வெளிப்பாடு. தான் தான் காரணம்னு பழிய தன்மையில போட்டுக்கிட்டார். தன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அவங்க தன் பிள்ளைகள்லாம் இழந்து கஷ்டப்படுறாங்களே, அவங்க எங்கேயாவது கங்கையில போய் குதிச்சு தங்க உடலை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அவருக்கு. இப்ப விதுரரையும் காணனதுமே அவர் என்ன முடிவுக்கு வந்துட்டாரு? திருதராஷ்டிரர் துறவரம் ஏற்றுக்கொண்டார். அப்ப விதுரருடைய சங்கத்தினால துறவரம் ஏற்றுக்கொள்றது. சரி, இப்போ இந்த துறவரத்தை பத்தி நிறைய தவறான கருத்து இருக்கு மக்கள் மத்தியில. மக்கள் மத்தியில துறவரத்தை பற்றிய தவறான கருத்து என்னன்னா, ஒருத்தர் துறவி அப்படின்னு சொன்னா அவர் காவி உடைதான் போட்டிருக்கணும், அவர் காட்டுல போய் வசிக்கணும், அவர் ஆசிரம வாழ்க்கையில் இருக்கணும், அவருக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அவர் எல்லாத்தையும் முற்றும் துறந்தவராக இருக்க வேண்டும், அப்படிதான் துறவரம்னு பெரும்பாலும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? துறவரம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறது. எனக்கு குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், குழந்தை வேண்டாம், ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு சென்று விடுவது துறவரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் அதை துறவரமா சொல்லல. பகவத்கீதையில கிருஷ்ணர் துறவு என்றால் என்னன்னு சொல்றார். துறவு என்றால் செயலின் பலன்களை துறப்பது அல்லது பற்றில்லாமல் செயலாற்றுவது. சுருக்கமா சொன்னா கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவரே உண்மையான துறவி. செயலை துறப்பவனும் அல்ல,
செயலின் பலனை அனுபவிப்போனும் அல்ல. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி, இப்ப நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு செயல் பண்ணணும், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கவும் கூடாது, அதை வேண்டான்னு விட்டுறவும் கூடாது, செயலே வேண்டான்னு விட்டுறவும் கூடாது. இதை எப்படி கிருஷ்ணருக்காக செய்வது, அதுதான் யுக்த வைராக்கியம் என்று ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் கூறுகிறார். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. நம்ம செய்யக்கூடிய செயலை எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது? அனாசத்திய விஜயான் விஜயம் உபருஞ்சதக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. ஒரு கிருஷ்ண பக்தன் எதையும் துறப்பதும் இல்லை, பேரளவான துறவு அவர் ஏற்றுக்கொள்றது இல்லை, அதே சமயம் அவர் செய்யும் செயல் பற்றுதல் கொள்றதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்க யார் பேர் தெரியுறாங்க எனக்கு? இங்க ஸ்கிரீன்ல சாந்தா மாதாஜி தெரியுறாங்க. சாந்தா மாதாஜி வீட்டுல கத்திரிக்காய் பொரியல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாந்தா மாதாஜி கத்திரிக்காய் பொரியல் வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது நல்லதில்லை. இந்த பொரியல் வச்சது கத்திரிக்காய் பொரியல் என் கணவருக்கு பிடிக்கும், அதுக்கு தான் வச்சேங்கிறதும் நல்லதில்லை. இந்த கத்திரிக்காய் பொரியல் எதுக்காக? எங்க வீட்டுல கிருஷ்ண பகவான் இருக்காரு, அவருக்கு நான் நிவேதனம் செய்யறதுக்காக வச்சேன். கிருஷ்ணருக்கு கத்திரிக்காய் பொரியல் செய்யணும்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. இன்னைக்கு என்னடா சமைக்கலாம், சரி சமையல் கட்டுல போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. கத்திரிக்காய் இருந்தது. கத்திரிக்காய் எடுத்து அழகா எண்ணெயில போட்டு லேசா வறுத்து அதுல மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படி கத்திரிக்காய் ஒரு கார பொரியல், அந்த பொரியல் பண்ணி சாந்தா மாதாஜி கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பிரசாதமா சாப்பிட்டாங்க. பகவானுக்கு நிவேதனம் செய்துட்டு அதை பிரசாதமா சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க உண்மையான துறவி. ஏன்னா அவங்க கத்திரிக்காய் வேண்டான்னு விலக்கி வைக்கவும் இல்லை, கத்திரிக்காயை தன் கணவருக்காக செய்யவும் இல்லை, கிருஷ்ணருக்காக செஞ்சாங்க. அந்த பிரசாதத்தை கணவரும் மனைவியும் சாப்பிட்டாங்க. அந்த பிரசாதத்தை என்ன பண்ணாங்க பாருங்க, பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க, பகவான் அனுபவிச்சதை அனுபவிக்கிறாங்க. அப்ப பக்தர் எதை அனுபவிக்கிறாங்க? பகவானுடைய கருணையை அனுபவிக்கிறாங்க. கருணை பிரசாதம்னா கருணை. அப்ப பக்தர்களும் அனுபவிக்கிறாங்க, கிருஷ்ணரை திருப்திப்படுத்திட்டு அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிறாங்க. பகவானை திருப்திப்படுத்திட்டு அதை பிரசாதம் என்றால் பகவானுடைய கருணை. அப்ப உண்மையான துறவி யாரு? செயலை துறப்பவரும் அல்ல, செயலுடைய பலனை அனுபவிப்பவரும் அல்ல, கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவர். அதுதான் பகவத்கீதையோட 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகா. கர்ம யோகம்னா செயலை கர்மத்தை யோகமா செய்யறது. கர்ம யோகம்னா கர்மத்தை யோகமா செய்யறது. அதுல நிஷ்காம கர்ம யோகம் என்றால் செயல் மேல் பற்றுதல் கொள்ளாம கிருஷ்ணனுடைய விருப்பத்துக்காக, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக அல்லது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவர், அவரே உண்மையான துறவியும் யோகியும் ஆவார். பகவத்கீதை படி யார் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான துறவி. அப்ப விதுர மகாத்மா உண்மையான துறவி. நீங்க பாருங்க, அதுல விதுர மகாத்மா ராஜ்யத்தை திறந்து போனார், எனக்கு ராஜ்யம் வேண்டாம். ஆனா பாருங்க, திரும்பி திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? விதுர மகாராஜ் பதவியைத்தான் துறந்தார், ஆனா அதே சமயம் அவரு எப்படி கிருஷ்ண உணர்வுல மற்றவங்களை ஈடுபடுத்துறதுல ரொம்ப கவனமா இருந்தார். அப்ப இன்றைக்கு வகுப்பு எங்கிருந்து தொடங்குது? துறவுல இருந்து தொடங்குது. அப்ப உண்மையான துறவு என்னவென்றால், நாம் எதையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் எதையும் உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல, வேண்டியதில்லை, நாம் எதை மேலேயும் பற்றுதல் கொள்ள வேண்டியதும் இல்லை. இதையெல்லாம் எப்படி கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துவது? சரி, ஓகே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. சரி, எனக்கு வேண்டாம், இங்க யாருக்கா கல்யாணமா இருக்கா? எல்லாருக்கும் கல்யாணமான திருமணமான பக்தர்கள் தான் இருக்காங்க. இங்க சிதம்பரம் அவர்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. சிதம்பரம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கை தூக்குங்க. ஆமாண்ணா. சிதம்பரம் அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கை தூக்கலாம். சரி, வேற யார் இருக்காங்க? மோகன்குமார் அவர்கள். மோகன்குமார் அவர்கள் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குழந்தைங்க மனைவி எல்லாம் இருக்காங்களா? கையை உயர்த்துங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரி, அவர்களும் கவனிக்கவில்லை. என் மொழி அவர்கள் கை தூக்கியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் இருக்காங்க. இப்போ அவர் துறவரம் போக முடியாது இல்லையா? பாரு, வெங்கடேசன் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அழகர் சாருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு, மனைவி குழந்தைகள். இப்ப நம்ம துறவரம் போக முடியாது, ஏன்னா நமக்கு பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும்,
அப்புறம் மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் கார் லோன் போட்டிருப்போம், வீடு வாங்கி லோன் போட்டிருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது. அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது. சோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எத் கரோசி யஜஸ்நாசி எஜ்ஜுகோசி ததாசிய எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்ம தர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, ஒருத்தர் அழகா வீடு சுந்தரேசன் சார் வந்து ஒரு அழகா வீடு கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு அழகா பூஜை மண்டபம் வச்சு கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சிடணும். கிருஷ்ணா, இந்த வீட்டுக்கு தேவையான பொருளும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, அதை கட்டுறதுக்கு தேவையான கட்டுமான பொருள்களும் நீங்க தான் கொடுத்தீங்க, அதை கட்டுறதுக்கு தேவையான சக்தியும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு புத்தி, சம்பாதிக்கிற புத்தி எல்லாம் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதனால எங்க வீட்டுல நடு பகுதியில் உங்களை வச்சிடுறேன், நீங்க தான் இந்த வீட்டோட எஜமானன் அப்படின்னு ஒரு அழகான வீடை கட்டி அதுல கிருஷ்ணரை நடுவில் உட்கார வச்சிரு. கிருஷ்ணருடைய பூஜை அறை. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல பூஜை அறைன்னு தனியா பெருசா இருந்தது. இப்போ இடம் வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கா? சின்னதா ஒரு இடத்த வாங்கிட்டு படிக்கட்டுக்கு அடியில கொண்டு போய் பூஜை அறைய வச்சிடுறாங்க. இல்லாட்டி பிள்ளையார கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வெளியில கேட்டு காம்பவுண்ட் சவுர்ல பிள்ளையார் உட்காந்துருப்பாரு, நம்மளாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். விசித்திரமான மக்கள். சோ என்னன்னா, ஒரு அழகான வீடு, ஒரு அழகான வீடை கட்டலாம். அதை கட்டி என்ன பண்ணணும்? பகவானுக்கு அர்ப்பணிக்கும். யத் கரோசி, எதெல்லாம் படைக்கின்றாயோ, எஜஸ்நாசி, நீ எதெல்லாம் முன்கின்றாயோ, எத் கரோசி எதஸ்நாசி எத் சுகோசி ததாசி, நீ எந்த தவங்கள் விரதங்கள் எல்லாம் பயில்கின்றாயோ அர்ஜுனா, அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. அவர்தான் உண்மையான துறவி. இந்த வீடை கட்டி கிருஷ்ணருக்கு அழகான பூஜை மண்டபம் அமைச்சு தினமும் பூஜை செய்வது, நாம ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, நாம ஜபிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, அதுக்குதான் அந்த வீடு. அப்படின்னா அவரு அந்த வீட்டுல இருந்தாலும் துறவிதான். ஏன்னா அந்த வீடை வந்து கிருஷ்ண பக்திக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதாவது படைக்கிறாரு, ஏதாவது சாப்பிட்றாரு, அதை கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்றாரு. அப்புறம் ஏதாவது தவம் விரதம் இருக்காரு, அந்த கிருஷ்ணருக்காக ஏகாதசி விரதம் இருக்கிறது, நாம ஜபிக்கிறது, அதிகாலையில் எழுந்திருக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுனா அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். தனியாலாம் முக்தி பெற வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஒருத்தர் தன் உடலால, மனதால, செயலால பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ, இகாயஸ்ய ஹரேர்தாச கர்மனா மனசாக்கிரியா நிகிலச்ச அவஸ்தானு ஜீவன் முக்தச உச்சதே. அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். அவருடைய செயலெல்லாம் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுனால அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். அப்ப முக்தி அல்லது துறவுங்கிறதெல்லாம் வந்து தனியா எல்லாம் போறதெல்லாம் இல்லை. நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே துறவரத்தை பயிற்சி பண்ண முடியும். எப்படி? பற்று இல்லாமல் செயலாற்றுவதால். பகவான் மேல பற்றுதல். என்னுடைய மனைவியை எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், என்னுடைய கணவரை எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், என் பிள்ளைகளை எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், என் பெற்றோர்களை எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், எப்படி ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணருடைய சேவைக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும்னு சொன்னா, ஈடுபட்டோம்னா, குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா அந்த வீடு வந்து வைகுந்தம், அது நரகம் இல்லை. ஆனா யாருடைய வீடு நரகம்? ஹித்பாத்த பாதம் கிரகம் அந்த கூபம். யார் வீட்டுல கிருஷ்ண பக்தியே பயிற்சி பண்றது இல்லையோ அந்த வீடு நரகத்தோடு. எப்ப பாரு சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, இப்படி ஏதாவது. சரி, அப்போ துறவு என்பது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது. கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவரே உண்மையான துறவி. அதை விட்டுட்டு வெளி தோற்றத்துல துறவியா இருக்கிறது முக்கியம் இல்லை. அதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. சரி, அப்ப என்ன ஆச்சு? இவங்க துறவரம் போயிட்டாங்க. யாரு? திருதராசரும் காந்தாரியும் விதுரரும். அப்ப போய் யுதிஷ்டமரா தேடுறாரு, இவங்களை காணோம். அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு, விதுரர் தான் இவங்களை அழைச்சிட்டு போயிருக்கணும். அவர் போய் சஞ்சயன்ட்ட போய் கேட்டாரு. சஞ்சயன் யாரு? திருதராசுடைய காரியதரிசி, செக்ரட்டரி. அவர்கிட்ட போய் கேட்டாரு. அப்ப சஞ்சயன் என்ன சொன்னாரு? என்கிட்டயே சொல்லல, ஏமாத்திட்டு போயிட்டாங்க. துறவரம் போறவங்க சொல்லிட்டா போவாங்க இல்லையா? துறவரம் போறவங்க சொல்லிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ரொம்ப அபூர்வமான விஷயத்துலதான் நடக்கும். ரொம்ப அபூர்வமா நடக்கும். மாத்வாச்சாரியுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்பா அம்மாட்ட போய் நான் சன்னியாசம் எடுக்கிறேன்னு சொன்னார். அவங்க அழுதாங்க. மாத்வாச்சாரியருக்கு வந்து 12 வயசு தான் இருக்கு. அப்ப போய் அப்பா அம்மாட்ட சொன்னாங்க, நான் சன்னியாசியா போறேன். அவங்க அழறாங்க. நீ எங்க இருந்து தவம் இருந்து பெற்ற மகன், நான் உங்களை விட மாட்டேன்.
பிரபு நான் பாகவதம் பாராயணம் பண்ணும்போது என் கணவர் என்னை தகாத வார்த்தையால் நிந்திக்கிறார். சரி, இது நம்ம வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமா? சரி, என்ன நடந்துச்சு? மது ஆச்சாரியர் போய் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சொன்னாங்க, நான் சன்னியாசியா போறேன். அவங்க வந்து தவம் இருந்து பெற்ற குழந்தை. மத்திய கேக பட்டா அவருடைய பேர். அவங்க அப்பாவுடைய பேர் வந்து மத்திய கேக பட்டா, அம்மாவுடைய பேர் வந்து வேதவதி. ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாம அங்க கர்நாடகால அவங்க துளு பிராமணா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க உடுப்பியில வந்து அனந்தேஸ்வர் கோயில் இருக்கு. அந்த அனந்தேஸ்வர் கோயில்ல தவம் இருந்து பிரார்த்தனை செய்து பிறந்த குழந்தை. பெரும் புத்திசாலி, பெரும் பண்டிதன். சின்ன வயசுலே சாஸ்திரம் அனைத்து அறிந்தவர். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை போய் ரொம்ப அழகு, ரொம்ப அழகான குழந்தை, ரொம்ப பெரும் பாண்டித்யம் உள்ள குழந்தை. யாருக்குதான் குழந்தைகளை பெரிய மனசு வரும்? அதுவும் தவம் இருந்து பிறந்த குழந்தை. அவர் போய் சொன்னார், நான் சன்னியாசியா போறேன். அவங்க அப்பா அம்மா அழறாங்க, கெஞ்சி பாக்குறாங்க, அழறாங்க. அவங்க அப்பா கால்லயே விழுந்துட்டாரு. தயவுசெய்து எங்களை விட்டு போயிடாதரா, நான் பையன் கால்லயே விழுந்துட்டாரு. அப்ப வந்து மாதவாச்சாரியர் சொன்னாரு, ஒரு அப்பா வந்து பையன் காலில் விழமாட்டாரு, அன்லஸ் அந்த பையன் சன்னியாசியா இருந்தா மட்டும்தான். அப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நான் சன்னியாசின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. ராமானுஜர் வந்து தன் மனைவியை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரி சிறந்த பக்தருடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா இங்க திருதராஷ்டிரம், காந்தாரி, விதுரர் என்ன பண்ணாங்க? யார்ட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. சஞ்சயன் சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. திருதராஷ்டிரர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு, இதை ஒண்ணும் சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு அவரும் அழுகிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நாரத முனிவர் அங்க வர்றார். நாரத முனி, அவரை பற்றி சிறப்பு தான் அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இருக்க முக்கியமான வார்த்தை. இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தை என்னன்னா பகவான். இங்க வந்து நாரத முனிவரை பகவான்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா பகவான்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர்தான் 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பவர். சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீய. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பவர் கிருஷ்ணர் தான் பகவான். ஆனா இந்த ஸ்லோகத்துல நாரதரை பகவான்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் முரண்பாடா தெரியும் நமக்கு. அது எப்படி நாரதர் பகவான் ஆயிடுவாரு? இதுக்கு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பிரபுபாதர் பொருளுரையில என்ன சொல்றாரு அப்படின்னா, நாரத முனிவர் ஏன் இங்கு பகவான் என்று அழைக்கப்படுகிறார் என்றால், அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர். ஏறக்குறைய பகவான் இருக்கிற எல்லா தெய்வீகமான குணமும் நிரம்ப பெற்றவர். அப்போ பக்தர்கள் பகவானோடு ஒன்றாய் விடுகிறார்கள். இந்த ஒருமைத்துவம், ஒன்றாய் விடுவது என்னன்னா நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையில் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆன்மீகவாதிகள் இறைவனோடு ஒன்றாகி விடுவதுன்னா நம் அடையாளத்தை அழித்துக் கொள்றது நினைக்கிறாங்க. ஓ, இறைவனோடு ஒன்னாயிட்டார் அவரு. இறைவனோடு ஒன்றாய் விடுவது என்றால் நம் அடையாளத்தை இழப்பது என்று பொருள் அல்ல. நம் அடையாளத்தை அழித்துக் கொள்வது என்று பொருள் அல்ல. பெரும்பாலும் ஆன்மீகவாதிகள்ல மாயாவாதி என்று அழைக்கக்கூடிய இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கருதுபவர்கள் மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள். இந்த மாதிரி இறைவன் உருவமற்றவர், அவர் அருவமானவர், அவர் ஜோதி வடிவானவர் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த உடலை விட்டது நானும் போய் இறைவனோடு ஒன்னாயிருவேன், அப்புறம் நான் வேறு, கடவுள் வேறு இல்ல. சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்துல வந்துச்சு, எல்லாம் பிரம்மத்துல போய் பிடிச்சது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம், நான் வேற, இந்த பிரம்மம் வேறு இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாத, இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கருதக்கூடிய அருவாவாதிகள், பிரம்மவாதிகள், இறைவன் ஒளி வடிவான் என்று நினைப்பவர்கள், மாயாவாதிகள், இறைவனுடைய ரூபம், கிருஷ்ணனுடைய பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானது நினைக்கிறவங்க அவரோடு ஒன்றாய் விட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மாதிரி இல்லை. அது வந்து பக்தர்களுக்கு வந்து அது வந்து சந்தோஷம் தர, அது வந்து ஒரு நரகம் போல. அதை வந்து பக்தர்கள் விரும்புறது இல்லை. அப்போ பக்தர்கள் இறைவனோடு ஒன்றாகி விட்டார்கள் என்றால் குணத்தால, பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது பக்தர்கள் பக்தியில பக்குவம் ஆக ஒரு தூய பக்தர்கிட்ட அந்த குணங்கள்லாம் வெளிப்படும்.
யசாச பக்திர் பகவத்த கிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசதேசுரா ஹராவ பக்தச குதோ மகத் குணா மனோரசதாவதோ பகி. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ அந்த பக்தரிடத்துல 33 கோடி தேவி தேவர்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது தோன்ற ஆரம்பிக்கும். பக்தர் அல்லாதவங்க எவ்வளவு தெய்வீகமான குணம் வச்சிருந்தாலும் மனோரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுது. ரைட். அப்போ இறைவனோடு ஒன்றாகி விட்டது என்ற என்ன பொருள்னா, குணத்தால, தெய்வீகமான குணத்தினால ஒரு தூய பக்தர் இறைவனோடு குணத்தால் ஒன்றாகி விட்டார். அளவுல வித்தியாசம் இருக்கு. அப்போ நாரத முனிவர் ஏன் பகவான் என்று அழைக்கப்படுகிறார்? அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர், அனைத்து தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றவர். 3 உலகத்திலும் அவரால் போக முடியும். 3 உலகத்துக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நாரத முனிவரால் 3 உலகத்துக்கு சஞ்சாரிக்க முடியும். அதே உடலோட, அதே உடலை வைத்துக்கொண்டு, அதே தும்புரு என்ற மகதி என்ற வீணை, நாரதர் கையில மகதி என்ற ஒரு வீணை இருக்கு. அந்த வீணையை வைத்துக்கொண்டு அழகழகாக பகவானை புகழ் பாடிக்கொண்டு ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி ராதா அப்படின்னு வந்து பாடிட்டு நாரத முனிவர் 3 உலகத்துக்கும் போவார். அதனால அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தர். அதனால இங்க வந்து இந்த பாகவத ஸ்லோகத்துல அதாஜ அதாஜ காம காம பகவான் நாரதா சக தும்புரு. பகவான் என்று நாரதர் அழைக்க காரணம், நாரதர் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்று அழைக்க காரணம், அவர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர், பகவானுக்கு மிகவும் பிரியமானவர். சக தும்புரு, அவர் கையில தும்புருங்கிற வீணை வச்சுட்டு இருக்கார், மகதி என்ற வீணை. அதோட பகவானுடைய புகழ் பாடிக்கிட்டே அந்த யுதிஷ்டருடைய அரண்மனையில அவர் எழுந்தள்ளுகிறார். சரி, நாரதர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? யுதிஷ்டிர உவாச்ச நாகம் வேத கதிம் பித்ரோர் பகவான் கதாயுதः அம்பாவாகத புத்திரார்த்தா வக்கதாச தபஸ்வினி. யுதிஷ்ட மகாராஜா கூறினார், தெய்வீக புருஷரே, எனது 2 தந்தையரும் எங்கு சென்றனரோ தெரியவில்லை. எல்லா மகன்களையும் இழந்து தவிக்கும் தபஸ்வினியான என் பெரியம்மாவையும் என்னால் காண முடியவில்லை. இது மேலும் தன்னுடைய இப்போ யுதிஷ்டிர மகாராஜா எப்படி வந்து சஞ்சயன்ட்ட தன்னுடைய மனதை வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த சபையில் நாரதர் தோன்றியவுடன் அங்கு நாரதரை அன்போடு வரவேற்று அவருக்கு பாத பூஜை எல்லாம் செய்து அவர் அமர தக்க ஆசனம் கொடுத்து விட்டு தன் மனதை வெளிப்படுத்துகிறார். ஓ நாரத முனிவரே, ஓ தெய்வீக புருஷரே, நாரதர் வந்து நம்மளை போல பௌதிகமான உடல் அல்ல. நாரதரின் சரீரம் வந்து நம்மளை போல பௌதிகமானது அல்ல. நம்மளால நெருப்புக்குள்ள வாழ முடியாது, தண்ணிக்குள்ள வாழ முடியாது, அந்த மாதிரி உடல் இல்லை நம்மளுக்கு. ஆனா நாரதரால அதே உடலை வைத்துக்கொண்டு எங்கு வேணாலும் அவரால் போக முடியும். ஃப்ரீ விசா இருக்கு அவருக்கு. நம்ம வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு விசா வந்து தலைகளை நின்று வாங்கணும். ஆனா நாரதருக்கு ஒரு விசா இருக்கு. அவர் எப்பவுமே பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு எல்லா உலகத்துக்கும் போறார். அவர் போகாத இடமே இல்லை. சொர்க்கம், நரகம், மேல கீழே 7 14 லோகத்துக்கும் போவார். சோ இப்படி அந்த தெய்வீகமான புருஷர், உன்னதமான புருஷர், உத்தமமான பக்தர் அவரை பார்த்து சொல்றாரு, ஓ தெய்வீக புருஷரே, எனது 2 தந்தையரும் எங்கு சென்றோ தெரியவில்லை. என்ன பெரியப்பாவும் சித்தப்பாவும் எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லா மகன்களையும் இழந்து தவிக்கும் தபஸ்வினி. காந்தாரி பத்தி அன்னைக்கே பேசணும். காந்தாரி எவ்வளவு பெரிய தப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கணவனுக்கு கண் இல்லைன்னு சொல்லி அவங்க கண்ணை கட்டிட்டு வாழ்ந்தாங்க. அதான் தபஸ்யா. தபம் என்றால், தபம் என்றால் நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. யாரும் நம்ம மேல திணிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஹரே கிருஷ்ணா நாமம் ஜபிக்கிறது கலியுகத்துல தபம். யாராவது ஒருத்தர் கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தப வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பாகவத வகுப்பு, இந்த பாகவத வகுப்புல வந்து கலந்துக்கிறாங்கன்னா அதுவும் தப வாழ்க்கை தான். ஏன்னா பல்வேறு புலன்ப விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு, டிவி சினிமாவெல்லாம் விட்டுட்டு வந்து பாகவத வகுப்புல உட்காடுறோம் இல்லையா, அதுவே ஒரு பெரும் தபம். இந்த தப வாழ்க்கை என்பது நம்ம மேல திணிக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு நாளைக்கு நீங்க வரல உங்களை ஒரு வழி ஆக்கிரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாளைக்கு வரலைன்னா அவ்வளவுதான்.
நீ ஜபம் பண்ணல அப்படியெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தல முடியாது. தபம் வாழ்க்கை என்பது கட்டாயப்படுத்தி வருவதில் நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. அப்ப காந்தாரி கட்டாயப்படுத்தல, கண்ணை கட்டிக்கல. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருதராசு வந்து கட்டாயப்படுத்தி கண்ணை கட்டி விட்டாரு, இல்ல காந்தாரியோட மாமியார் வந்து ஒரு கண்ணை கட்டி விட்டாங்க? கிடையாது. காந்தாரி தான் விரும்பி ஏற்றுக்கொண்டாள், அவங்களே கண்ணை கட்டிட்டு வாழ்ந்தாங்க. அதான் தபஸ்வினி. அந்த மாதிரி ஒரு தபஸ்வினியான பெரியம்மாவை காணமே அப்படின்னு யுதிஷ்ட மகாராஜா அழுற. நாரதட்ட வந்து திரும்பி அழுற. சோ இங்க யுதிஷ்ட மகாராஜாவுடைய தெய்வீகமான குணம் மேலும் வெளிப்படுது. யுதிஷ்ட மகாராஜா வந்து நாரதரை கூப்பிட்டு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி உட்கார வச்சுட்டு அவர் தன் மனதை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, என்னுடைய துரதிருஷ்டம், என் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா எல்லாம் என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதுக்கு தான் தான் காரணம் என்று நினைத்து கொண்டு அவர் நாரதட்ட தன் வருத்தத்தை தெரிவிக்கின்றார். சரி, அடுத்தது என்ன நடந்தது? கர்ணதாரை வாபாரே பகவான் பாரதர்ஷக அதாபபாஷே பகவான் நாரதோ முனி சத்தமக. தாங்கள் கரை காணாத சமுத்திரத்தை கடக்கும் கப்பலோட்டியை போல விளங்குகிறீர்கள், உங்களால் எங்களை கரை சேர்க்க முடியும். இவ்வாறு வரவேற்கப்பட்ட தெய்வீக புருஷரும் பக்தி வேதாந்திகளில் மிகச் சிறந்தவருமான தேவரிஷி நாரதர் பேச துவங்கினார். பாத்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கூட. என்ன முக்கியமான ஸ்லோகம்னா, நாரதரை பார்த்து யுதிஷ்ட மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரை காணாத முடியாத சமுத்திரத்தை கடக்கும் கப்பலோட்டி போல விளங்குகிறீர்கள். சமுத்திரம் இருக்கு இல்லையா, கடல் வந்து ரொம்ப ஆழமானது, அதெல்லாம் அளக்கவே முடியாது. கரையெல்லாம் காணும், ரொம்ப பறந்து விரிந்தது கடல் சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு ஒரு கப்பல் தேவை. இப்போ நான் சமுத்திரத்துல ஒரு இடத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், அந்த சமுத்திரத்தை கடக்கணும்னா எனக்கு ஒரு கப்பல் வேணும். வெறுமனே கப்பல் இருந்தா போராது, அதுக்கு ஒரு கேப்டன் வேணும், கப்பல் ஓட்டி. கப்பல் ஓட்டி இருந்தாதான் அந்த சமுத்திரத்தை கடக்க முடியும். அப்போ இங்க யுதிஷ்ட மகாராஜ் எதன் பொருள்ல சொல்றாரு அப்படின்னா, இந்த சம்சார சாகரம், பிறப்பு இறப்பு என்ற கடல், பெரும் கடல், பிறவி பெருங்கடல் சொல்றார் திருவள்ளுவர். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். சோ பிறவி பெருங்கடல், இந்த சம்சார சாகரம். இந்த சம்சார சாகர், சாகரம்னா கடல், சமுத்திரத்துக்கு சாகர்னு பேரு, சாகரம். அது இன்னொரு வகுப்புல நான் ஃப்ரீயா இருக்கும்போது விவரமா சொல்றேன், ஏன் சமுத்திரத்துக்கு சாகரம்னு பேர். அது சாகர மகாராஜாவுடைய வம்சத்துல வந்ததுனால அந்த சாகர மகாராஜாவுடைய பேரே அதுக்கு வந்து, அப்புறம் விவரமா படிக்கலாம். சரி, என்ன நடந்தது? இந்த சமுத்திரம், சம்சார சாகரம், பிறப்பு இறப்பு என்ற சம்சார கடல், புனரபி ஜனனம் புறநபி மரணம் புனரபி ஜனனி ஜடனே சயனம் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா. இந்த சம்சார கடலை கடப்பதற்கு மிக சிறந்த படகு இருக்கு இல்லையா, அதான் இந்த மனித உடல். இந்த மனித உடல் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம மனுஷ உடம்பு எடுத்திருக்கிறோமே, இந்த மனித உடல் தான் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சாகரத்தை கடப்பதற்கான சிறந்த ஒரு கப்பல், இந்த மனித உடல். சரி, வெறும் கப்பல் இருந்தா போதுமா? அது கேப்டன் வேணும் இல்லையா, இந்த கப்பலை வழி நடத்துறதுக்கு. அவர்தான் ஆன்மீக குரு, ஆச்சாரியன். ஆன்மீக குருவானவர் இந்த பௌதிக உடலை நாம் எவ்வாறு கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி இந்த ஆன்மா சம்சார சாகரத்தை கடப்பதுங்கிறதுக்கு உதவி செய்யற கேப்டனா இருக்கார். அதாவது இந்த பிறப்பு இறப்பு என்று அழைக்கக்கூடிய சம்சார சாகரத்தை நாம் கடப்பதற்கு கப்பல் தேவை. அதான் இந்த உடல். இந்த உடலை இயக்கக்கூடிய மாலுமி, கேப்டன். எப்படி இந்த உடம்பை வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, எப்படி இந்த உடல் இருக்கிற ஆத்மாவை கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுன்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் ஆன்மீக குரு, ஆச்சாரியர். இது ஒரு உதாரணம். இனி ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த பௌதிக உலகம் சம்சார சாகரம், பிறப்பு இறப்புங்கிற கடல். இந்த கடலை கடப்பதுக்கு ஒரு கப்பல் வேணும். அந்த கப்பல் தான் இஸ்கான். இஸ்கான்கிற கப்பல்ல ஏறிக்கிட்டோம், இந்த சம்சார சாகரத்தை கடந்துடலாம். இந்த கப்பலுடைய கேப்டன் ஒருத்தருக்கிறாரு, அவர் தான் பிரபுபாதர். அப்போ ஜீவாத்மாவைய நாம சம்சார சாகரங்கிற பிறப்பு இறப்பு கடலை கடக்கணும்னா இஸ்கான்ல பிரயாணிக்கணும், இஸ்கான்கிற கப்பல்ல ஏறிடணும். இந்த கப்பலை ஓட்டுறதுக்கு திறமை வாய்ந்த கேப்டன் அவர் தான் பிரபுபாதர், இந்த ஸ்தாபக, இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். இந்த மாதிரி ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். இந்த கரை காண முடியாத சமுத்திரத்தை கடக்கும் கப்பலோட்டி, இந்த கரை காண முடியாத சமுத்திரத்தை கடக்க ஒரு கப்பலோட்டி யாரு? ஆச்சாரியர் தான், ஆன்மீக குரு.
அப்ப ரெண்டு பொருள் உண்டு. ஒரு பொருள் வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த ஜட உடல் வந்து ஒரு கப்பல். இந்த கப்பலை வந்து எப்படி கிறிஸ்துவனுடைய சேவையில் ஈடுபடுத்த கற்றுக் கொடுக்கிற ஆன்மீக குரு ஆச்சாரியன், அவர் கேப்டன். அதே போலதான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல கலக்கிறதுக்கு ஒரு கப்பல் வேணும். அதான் இஸ்கான். இஸ்கான்ல வந்து பிரபுபாருடைய வழிகாட்டுதல பக்தி பண்ண அந்த சம்சார சாகரத்தை கடந்தது. இப்ப எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாரத முனிவர் அவர் பாருங்க, அவர் தலை சிறந்த கேப்டன். அவர் இங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா நீங்க பாகவதத்துல எந்த அத்தியாயம் எடுத்து படிச்சாலும் நாரதருடைய கருணையால தான் அவங்க பக்தராயிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யுதிஷ்டிரே எடுத்துப்போம். இங்க யார்கிட்ட கேட்கிறாரு? நாரதர்கிட்ட தான் கேட்கிறாரு. பிரகலாதர் அவருடைய குரு நாரதர். துருவர் அவர் குரு நாரதர். பிரியவர்தன் அவர் குரு நாரதர். வியாசதேவர் அவர் குரு நாரதர். பிராச்சீனா பர்கஸ் ராஜா 4ஆம் ஸ்கந்தம் அவர் குரு நாரதர். இப்படி நாரத முனிவருடைய சங்கம் இல்லாம, அவருடைய தொடர்பு இல்லாம இங்க பாகவதத்துல ஒரு பக்தர்களை பார்க்க முடியாது, ரொம்ப அரிது. ஏறக்குறைய எல்லா பக்தர்களுமே மிருகாரி என்ற காட்டாளன், அதாவது ஒரு வேடன், வால்மீகி என்ற ஒரு வழிப்பறி செய்த ரத்னாகர் பின்பு வால்மீகி ஆனது, மிருகாரி ஆகச்சிறந்த பக்தரானது, இவங்களை எல்லாருமே சம்சார சாகத்திலிருந்து காப்பாற்றியவர் நாரதர். அதனாலதான் ஒரு பெஸ்ட் கேப்டன். சம்சார சாகரத்திலிருந்து மிருகாரி தான் பின்னாடி ரத்னாகர் பின்னாடி வால்மீகிற பெரிய மகரிஷியானர். அவர் நாரதருடைய சீடர். அப்ப பாருங்க, பெரும்பாலான பக்தர்கள வாழ்க்கையில அவங்கள சம்சார சாகரத்துக்கு காப்பாத்திய தலை சிறந்த கேப்டன் நாரதர். அதனால உங்களால எங்களையும் கரை சேர்க்க முடியும், நாங்களும் இந்த சம்சார சாகரத்துல மூழ்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குடும்பஸ்தரும் ஒரு ஆன்மீக குருவை அணுகி எங்களை எப்படியாவது இந்த உலக பந்தத்திலிருந்து விடுவிச்சிருங்க, எங்களை எப்படியாவது சம்சார சாகரத்துக்கு காப்பாத்திருங்க அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜரை ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாருமே யாரை பின்பற்றணும்? யுதிஷ்டிர மகாராஜரை பின்பற்றணும். தங்களால் கரை காணாத சமுத்திரத்தை கடக்க கப்பலோட்டி போல் விளங்குகிறீர்கள், உங்களால் எங்களை கரை சேர்க்க முடியும். இவ்வாறு வரவேற்கப்பட்ட தெய்வீக புருஷரும் பக்தி வேதாந்திகளில் சிறந்தவர் பக்தி வேதாந்த சுவாமி யுதிஷ்டிரர் துருவரும் பற்றி யுதிஷ்டிரா துருவரை பற்றி கூறுங்கள். யுதிஷ்டரை பத்தி துருவரை பத்தி சொல்ல இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கு. சரி, இனி வரும் சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் துருவ மகாராஜரை பத்தி படிப்போம். துருவ மகாராஜோட சரித்திரம் வந்து அழகழகான பாடம் கற்றுக்கணும், அற்புதமான பாடம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமான கதைகள்லாம் இருக்கு துருவ மகாராஜோட சரித்திரத்துல, நம்ம படிக்க வேண்டிய தத்துவங்கள்லாம். அதை வந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் பேசலாம். இன்னைக்கு சமயம் வந்து குறைவாதான் இருக்குது, இந்த வகுப்புகள் முடிக்கணும் இல்லையா? சரி, இப்போ என்ன என்ன பேசிட்டு பக்தி வேதாந்த சுவாமி. பக்தி வேதாந்தா, அந்த 2 வார்த்தை 2ஆ பிரிக்கணும். ஆக்சுவலி இந்த வார்த்தையை 3ஆ பிரிக்கணும். பக்தி வேதாந்தா, பக்தி வேதாந்தா அப்படிங்கறத 3ஆ பிரிக்கணும். பக்தினா இறைவன் மேல அன்பு, வேதம்னா வேதம் இறைவனை பற்றிய ரகசியம், ஆன்மீக அறிவு, வேதம். அந்தா அப்படின்னா வேதத்தோடைய இறுதி தீர்ப்பு. அப்ப பக்தி வேதாந்தா சுவாமி அப்படிங்கிறவங்க யாருன்னா, பக்தி வேதாந்த சுவாமினா இறைவன் மேல அன்பு செய்வது எப்படி, வேதங்களுடைய ரகசியம் என்ன, வேதத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்னங்கிறத, வேதத்துடைய கடைசி இறுதியான முடிவு என்னங்கிறதா வேதாந்தம். அப்ப யாரு வந்து பக்தியை பற்றியும் வேதத்தின் இறுதி முடிவான கிருஷ்ணரை பற்றியும் சொல்லி கொடுக்கிறாங்களோ அவங்க பக்தி வேதாந்த சுவாமிகள். அந்த பக்தி வேதாந்த சுவாமிகளே மிகச்சிறந்தவர் தேவரிஷி நாரதர். பக்தி வேதாந்தா நாரதர் வந்து இறைவன் மேல அன்பையும் சொல்லி கொடுக்கிறாரு. எல்லா வேதத்துடைய சாரம் வந்து கிருஷ்ணர் தான், எல்லா வேதத்தின் இறுதி தீர்ப்பும் கிருஷ்ணர் தான் சொல்லி கொடுக்கிறாரு. அதனால அவர் பக்தி வேதாந்த சுவாமி. அந்த பக்தி வேதாந்த சுவாமிகளே சிறந்தவர் அவர். அதனால யுதிஷ்டிர மகாராஜா இங்கு நாரதரை புகழ்கின்றார். ஓ நாரத முனிவரே, நீங்க ஆக சிறந்த ஒரு கேப்டனும் பக்தி வேதாந்த சுவாமியும் ஆவீர்கள் அப்படின்னு அவரை நாரத முனிவரை குளோரிஃபை பண்றாரு. சரி, அடுத்தது என்ன நடந்தது? இப்ப வந்து நாரத முனிவர் பேச ஆரம்பிக்கிறார். நாரத முனிவர் என்ன சொல்றாரு? நாரத உவாச்ச மா காஞ்சன சுசோராஜன் யத் ஈஸ்வர வயம் ஜெகத் லோகாக சபலாயஸ்யேமே வஹந்தி
பலிமீக்ஷிதுஹு சசம்யுக்னதி பூதானி சயேவ வியுக்னதிச்சச. நாரத முனிவர் கூறினார், ஓ பக்தியுள்ள ராஜனே, அனைவரும் பரமபுருஷரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டாம். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவர்களது தலைவர்களும் நன்கு காப்பாற்றப்படுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அவர்களை இணைப்பவரும் பிரிப்பவரும் அவரே ஆவார். எல்லாத்தையும் இணைக்கிறது யாரு, பிரிக்கிறது யாரு? இந்த ஜட உலகத்துல எல்லாமே தற்காலிகமானது. நம்முடைய செல்வம், பெயர், புகழ், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம், சமுதாயம் எல்லாம் தற்காலிகமானது. அதனால இங்க நாரத முனிவர் ஃபர்ஸ்ட் யுதிஷ்டிர மகாராஜரை, பக்தியுள்ள ராஜா, நீ பகவான் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க, ஆனா நீ என்ன பண்ற இப்போ? தேவைப்படாத அவசியம் இல்லாத விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இதே மாதிரிதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்றார். அர்ஜுனன் தன் நண்பர்களை உறவினர்களை பார்த்து அழறார், இவங்க கூடயா நான் சண்டை போடுறது அப்படின்னு அழுகும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்ன அர்ஜுனா, நீ இவ்வளவு நேரம் பண்டிதன் மாதிரி பேசின, ஆனா எதுக்கால அழுகக்கூடாது அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கிற. அசோஷானான் அன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசூம்ச நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நீ ஒரு பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலின்னு. ஆனா எதுக்காக கவலைப்படக்கூடாதோ அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்க்கோ மாண்டவர்க்கோ வருந்துவதில்லை. ஏன்னா பிறக்கப்பட்ட அனைவரும் இறப்பது நிச்சயம், இறப்பவர் அனைவரும் பிறப்பதும் நிச்சயம். ஜாதசிகி திருவம் மிருத்யு திருவம் ஜென்ம மிருத்யுஷ தஸ்மாத் அபரிகாரத்தே நத்வம் சோஷிது மர்கசி. அர்ஜுனா, பிறக்கப்பட்ட எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறாங்க, இறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் பிறக்க போறாங்க, கவலையே பட. எதுக்காக கவலைப்படுற? இப்ப அதே போலதான் இங்க நாரதர் யுதிஷ்டிர மகாராஜ் இடத்துல சொல்றாரு, ஓ யுதிஷ்டிர மகாராஜா, உனக்கு பகவான் மேல பக்தி இருக்கு, அன்பு இருக்கு, ஆனா நீ இதை புரிஞ்சுக்கலையே. நீ எதை புரிஞ்சுக்கல? பரமபுருஷரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அடுத்த ஒரு ஸ்லோகத்தை கூட படிப்போம். அது அடுத்த ஒரு ஸ்லோகத்துல வரும், இன்னும் விவரமா சொல்லுவார் நாரத முனி. நாரதர் எவ்ரிவேர் depicted as he creates problem gossiping about one to other. ஓகே, இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன், பேசுவேன். நாரதரை பற்றி பரவலா இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்கள், தப்பான கருத்துக்கள், அதை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இருக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும். இந்த எண்ட் ஆஃப் த செஷன் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, இப்ப என்ன சொல்றாரு நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜ்ட்ட சொல்றாரு, நீ என்னமோ நல்ல பக்தர் தான், நீ நல்ல பக்தி எல்லாம் பண்ற, பகவான் மேல அன்பு இருக்கு, ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கலையே. என்ன புரிஞ்சுக்கல? எல்லா ஜீவராசிகளும் அவரது தலைவர்களும் நன்கு காப்பாற்றப்படுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். பகவான் தான் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார், பகவான் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறார், பகவான் தான் எல்லாரையும் பரிபாலிக்கிறார். ஒருவரை பிரிப்பதும் அவர்தான், இணைப்பவரும் அவர்தான். நம்முடைய கர்ம வினைப்படி நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறோம், ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் இறக்கத்தான் போறோம், பிரியத்தான் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இங்க யார் இருக்கிறாங்க? வேற யாராவது வீடியோ ஆன் பண்ணிக்கிறாங்களா? இங்க சாந்தி மாத இங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. இங்க சண்முகம் ஐயா எனக்கு தெரியறாரு. சண்முகம் ஐயா சென்னையிலிருந்து ஹரித்வாருக்கு போறார் ட்ரெயின்ல. போற வழியில் இடையில ஒருத்தர் ஏறினாரு ட்ரெயின்ல. ரெண்டு பேர் ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க. சண்முக ஐயாவும் இன்னொருத்தர், ரெண்டு பேர் ட்ரெயின்ல போனாங்க. இடையில ரயில் சிநேகிதம், பழகிட்டாங்க. சண்முக ஐயா ஹரித்வார் போகணும், இந்த இடையில ஏறினவர் புது டெல்லி, நியூ டெல்லியில இறங்கணும், டெல்லியில இறங்கணும். இப்போ சண்முக ஐயா நான் ஹரித்வார் போல, நான் உங்க கூட வந்துறேன்னு இறங்கிடுவாரா? இறங்க மாட்டாரு. அவர் ஹரித்வார் டிக்கெட் எடுத்துக்காரு, அங்க போய் இறங்கணும், அதுதான் அவருடைய டெஸ்டினேஷன். சரி, டெல்லியில இருக்கிறவரு, ஐயா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் டெல்லிக்கு போல, உங்க கூட ஹரித்வாருக்கு வந்துருவாரா? வர மாட்டாரு. அவங்க ஒரு டெஸ்டினேஷன் வந்தோடனே இறங்கிடும் இல்லையா? ஹரித்வார் போக வேண்டியவர் ஹரித்வாருக்கு போயிடுவாரு, டெல்லியில இறங்கி டெல்லியில இறங்கிடுவாரு. அந்த ரயில் ஸ்நேகம் ரயிலோட முடிச்சது. அதே போலதான் எப்படி ரயில் ஸ்நேகம் இடையில கொஞ்ச நாள் பழகிக்கிறோம், நம்பர் எல்லாம் பரிமாறிக்கலாம். ஐயா உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன்,
உங்க ஊர்ல வந்து அவங்கள பாக்குறேன் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா கூட எல்லாம் வந்துட முடியாது இல்லையா? இந்த சண்முக ஐயா வந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவர் கூட டெல்லியில போய் செட்டில் ஆயிருவாரா? இல்ல அவர் தான் டெல்லியை விட்டுட்டு இவர் கூட ஹரித்வார்ல போய் செட்டில் ஆயிருவாரா? மாட்டவே மாட்டாங்க. அவங்க குடும்பம், அவங்க உறவு எல்லாம் இருக்குது. அப்படிலாம் விட்டு போயிட முடியாது. அது போலதான் சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் என்ன ஆகுது? சில இணைக்குது, சிலரை பிரிக்குது. நம்ம கர்ம வினை ஒரு குறிப்பிட்ட கர்மத்தினால ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல நம்ம கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, குழந்தைகளா இருக்கிறோம், உறவுல இருக்கிறோம். அந்த உறவெல்லாம் தற்காலிகம் தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, சில நேரம் பாத்தீங்கன்னா ஆற்றுல வந்து ஆற்றுல என்ன பண்ணுவாங்க, முன்ன காலத்துல எல்லாம் ஆறுல நிறைய ஓடும். இப்பெல்லாம் ஆறுல தண்ணியும் கிடையாது, எல்லாம் தண்ணி பாட்டில வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆறு போல மண்ணுல திருடி பாலைவனமாக்கிட்டாங்க, அது வேற கதை. சரி, என்ன ஆச்சு? முன்னால ஆற்றுல தண்ணி ஓடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மேல மலையில இருந்து மரங்களை வெட்டி ஆத்துல போட்டுருவாங்க. அந்த மரம் வந்து கீழே கரையில போய் சேரும். இந்த 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 மரங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த ஆற்றுல வந்து மரங்களை வெட்டி போடும்போது சில நேரம் மரங்கள்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேரும், அப்புறம் பிரியும். திரும்பி சேருமா சொல்ல முடியாது. மரங்கள் வந்து ஒரு இடத்துல ஆற்றுல மரங்களை துண்டா வெட்டி தூக்கி போடும்போது அந்த மரங்கள்லாம் ஆற்றுனால இணைக்கப்படுது, சிலவ பிரிக்கப்படுது. அந்த மரங்கள் தொடர்ந்து ஒன்னா பிரயாணிக்கிறது இல்லை. அதே போலதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே பரமபுருஷனுடைய விளையாட்டு. அதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த உலக வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல. யதா காவோ நசி புரோதா தத்யாம் பத்தா சதாமபி வாக் தத்யாம் நாம பிர்பத்தா வகந்தி பலிமீஷிதோ. ஒரு பசு கடிவாளத்தால் கட்டுப்படுவதைப் போல மனிதனும் வேத கட்டளைகளால் பிணைக்கப்பட்டு பகவான் உத்தரவுகளை மதித்து நடக்கும்படி கட்டுப்படுத்தப்படுகிறார். பாத்தீங்களா? இந்த உலகத்துல யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்களே அல்ல. எப்படி பசு வந்து மூப்பனாங்கயிறால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோ, அதே போல ஜடையர்க்கின் 3 குணத்தினாலும் வேத கட்டளைகளை பிணைக்கப்பட்டிருப்பதால் நமக்கு அந்த அந்த உத்தரவை ஏற்று நடக்கிற வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, நான் எப்படி மோட்சம் அடைறதுக்கு என்ன தயார்படுத்திக்கிறது, பகவானுடைய கட்டளை என்ன, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி இந்த உலக வாழ்க்கையில கட்டுண்ட நிலையில இருப்போம், அப்புறம் விடுபடவே முடியாது. இந்த கட்டுண்ட வாழ்க்கை தான் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை, என் குழந்தைங்கிற பற்றுதல் தான் என்னுடைய அடுத்த பிறப்பு காரணமாகும். இந்த உலக பற்றுதல் தான். அதனால இந்த பற்றுதலை மெல்ல 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 உலக வாழ்க்கையிலிருந்து பகவான் மேல மாத்தணும். என்னுடைய பற்றுதலை கிருஷ்ணர் இடத்துல மாற்றணும். ஒரு பசு எப்படி கடிவாளத்தால கட்டுப்படுத்தப்படுதோ அது போல மனிதனும் வேத கட்டளைகளால் பிணைக்கப்பட்டு பகவானின் உத்தரவுகளை மதித்து நடக்கும்படி கட்டுப்படுத்தப்படுகிறார். நீங்க வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணுமா, தயவு செய்து வேத நியமங்களை பின்பற்றி விடுபடுறதுக்கான வழியை பாருங்கன்னு சாஸ்திரம் நம்மள எச்சரிக்குது. இல்ல நம்ம இதுலயே உரண்டு இருப்போம். அதனால நாரத முனி என்ன சொல்றாரு, இங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்களே அல்ல. ஒண்ணு அவங்க மாயா சக்தி, பகவானுடைய புறசக்தியுடைய கவர்ச்சினால கவரப்பட்டு இந்த உலக பந்தத்துல கட்டுப்பட்டு இருப்பாங்க. இல்லாட்டி வேத நியமங்களை பின்பற்றி அதுக்கு கட்டுப்பட்டு அவங்க இறைவனை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிதான் ஆகணும். ஆக மொத்தத்துல ஒண்ணு இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இறைவனுடைய சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்ல வேதங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லைன்னா இந்த மாயா சக்தி நம்மளை கட்டுப்படுத்தும். கிருஷ்ணரை மறந்து இருக்கோம் இல்லையா, இதுல நம்ம கட்டுப்பட்டிருக்கோம். புலன்ப வாழ்க்கை அறியாம பௌதிக வசதிகள் இதெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு பந்தம் பாசம். பாசம்ங்கிறது கயிறு தான். கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனா கட்டுப்பட்ட நிலையில இருக்கு. சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மெல்ல 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 அப்படி கிருஷ்ணர் மேல மாத்தணும். அதுதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும், அதுதான் பாகவதம் சொல்லுது. யதா கிரீடோ பஸ்கரானாம் சம்யோக விகமாயிக இச்சையா கிரீடு ஸ்யாதாம் ததைவேச்சயா இச்சையா நனாம். ஓகே, விளையாடுபவர் தன் சொந்த விருப்பப்படி விளையாட்டு பொருட்களை அடுக்கிய பிறகு கலைத்து விடுகிறார். அவ்வாறே பகவான் உன்னதமான விருப்பமும் மக்களை இணைத்து பிறகு பிரித்து விடுகிறது. சரிங்களா? சோ ஒரு குழந்தைகள்லாம் மணல்ல வீடு கட்டுவாங்க. மணல்ல வீடு கட்டிட்டு கொஞ்ச நேரத்துல கலைச்சிருவாங்க. இல்ல அது வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு. எப்படியோ அந்த வீடு நிரந்தரமானதல்ல. மணல்ல வீடு கட்டுறது என்னைக்குமே நிரந்தரமானது இல்ல இல்லையா? கடற்கரையில போய் குழந்தைகள்லாம் மணல்ல வீடு கட்டி விளையாடுவாங்க. ஆற்றங்கரையில கடல் கொஞ்ச நேரம் கட்டுவாங்க, அப்ப அதை கலைச்சிருவாங்க. இல்ல யாராவது அதை மிதிச்சிருவாங்க, இல்ல தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும். இதே போலதான்
இந்த உலக வாழ்க்கையில வந்து எப்படி வந்து பகவான் எல்லாம் நம்ம எப்படி விளையாட்டு விஷயத்துல எல்லாம் பண்றோமோ அதே மாதிரி பகவானும் அவருடைய விருப்பப்படி உயிர்வாளிகளை வந்து தோற்ற வைக்கிறார். அவங்கவுங்க கர்மப்படி ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறவி எடுக்கிறோம், கொஞ்ச காலம் தங்கி இருக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. அந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதனால யுதிஷ்டிர மகாராஜுடைய கவலைக்கு வந்து அர்த்தம் இல்லை, தேவையில்லை. என்மயேச துருவம் லோகம் அத்ருவம் வானசோபயம் சர்வதா நகி யோஷ்யாஸ்தே ஸ்னேகாத் அந்யத்ர மோகஜாத். ஓ ராஜனே, ஆத்மா நித்தியமானதென்றோ அல்லது ஜட உடல் அழியக்கூடியதென்றோ அல்லது அனைத்தும் அருவ பிரம்மத்தில் உள்ளதென்றோ அல்லது அனைத்தும் பௌதிக மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் புரியாத சேர்க்கை என்றோ நீ கருதினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது பிரிவுணர்ச்சிக்கு காரணம் பொய்யான பாசமே அன்றி வேறில்லை. பாத்தீங்களா? நம்ம வந்து கிருஷ்ணரை மறந்து போய் இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு இது என் குடும்பம் என் மனைவின்னு ஒரு பற்றுதலையும் நம்ம வளர்த்துக் கொள்றோம். இந்த பொய்யான பாசம் இதுதான் நம்முடைய கவலைக்கும் வருத்தத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் அமையுது. இப்போ வந்து நம்ம உறவினர் ஒருத்தர் இறந்து போயிட்டா ஏன் அலறம் தாங்க முடியாம? அவங்க மேல ரொம்ப பற்றுதலை வளர்த்துக்கிட்டோம் நம்ம. அவங்கள பிரிவு தாங்க முடியல. அதே வந்து நம்ம ஆத்ம கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரி அந்த ஆத்மா உடலை விட்டு வேற உடம்புக்கு போயிட்டாரு, நல்ல ஆத்மா நல்ல நிலைதான் அடைஞ்சிருப்பாரு, நம்ம ஏன் அழணும்? அதனால இறந்து போனவங்களால அழ வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பழைய உடலை விட்டு புதிய உடலுக்கு மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து ஆன்மீக சிந்தனையோடு பார்க்கும்போது நமக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனாலும் பாருங்க, நம்ம ஆன்மீகம் எல்லாம் படிக்கிறோம், ஆத்மாவை பற்றி எல்லாம் படிக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட ஏதோ ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா நம்ம தாங்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? நாம் ஏட்டுக்கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் சாஸ்திரம் படிச்சிருக்கிறோம், ஆனா உணர்வு பூர்வமா அதை உணரல. ஞான விஞ்ஞான சகிதம், ஞானம்னா அறிவு. ஓகே, ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது, ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது எல்லாம் பகவத்கீதையில படிக்கிறோம். அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு. பட் பிராக்டிக்கலா வந்து அது உணர்ந்திருக்கிறோமா? அந்த சுச்சுவேஷன் வரும்போது அது எப்படி எடுத்துக்கிறோம், அதை பழகிக்கணும். சரி, நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஆத்மா இறந்து போயிட்டாங்க, இந்த சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்களா, பரவாயில்ல, ஒன்றும் அழுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க இந்த உடலை விட்டு வேற உடலுக்கு மாறிட்டாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா, ரொம்ப அலறோன்னு சொன்னா, அது அவங்க மேல உள்ள அட்டாச்மெண்ட், பற்றுதலை காட்டு, பாசத்தை காட்டு, பாசம். சோ அதுதான் காரணமே தவிர வேற ஒண்ணும் இல்லை நீங்க சொல்ற. சரி, கடைசி ஸ்லோகம், இன்றைய வகுப்போட கடைசி ஸ்லோகம். தஸ்மாஜ்ஞங்க வைக்லவ்யம் அஜ்ஞான கிருதமாத்மனக கதம் தௌவனாத கிருபனா வர்தேரம் தேச்சமாம்பினா. எனவே ஆத்மாவை அறியாததால் ஏற்பட்ட மனக்கவலையை விடுங்கள். தீனமான அனாதைகளாகிவிட்டு அவர்கள் இப்பொழுது உமது துணையின்றி எப்படி வாழப்போகிறார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைச்சிட்டாரு? நான் தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கிறேன், நான் தான் அவங்கள பராமரிக்கிறேன். இதுதான் பொய்யான உணர்வு, பொய் தன்னுணர்வு அல்லது பொய் கர்வம் அல்லது பொய் அகங்காரம். இங்க யாரையுமே நாம பாதுகாக்கல, நாம பராமரிக்கல. நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், என் கணவர் தான் என்னை காப்பாத்துறாரு, என் மனைவி தான் என்னை காப்பாத்துறா, அவ தான் எனக்கு உதவி செய்ய போறா, என் கணவர் தான் எனக்கு உதவி செய்ய போறாரு, என் பிள்ளைகள் தான் என்னை பார்த்துட்டு போறாங்க, எங்க அப்பா அம்மா தான் காரணம். இல்ல, இதெல்லாம் யார் செய்விக்கிறா, யார் செய்யறா? பரம புருஷோத்தமனான பகவான். சோ அவர் தான் எல்லாத்துக்கும் அடைக்கலம். நம்ம என்ன பண்றோம்? பகவானை மறந்துட்டதுனால நான் தான் பண்றேன்னு நினைச்சுக்கிறேன். இதுதான் பொய் அகங்காரம். சோ நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் நேற்றைய கதையில பேசிட்டு இருந்தோம். நாங்க நேற்று வந்து வாமன அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாமன அவதாரத்துல தேவர்கள்லாம் தங்கள் செல்வத்தை இழந்து விடுவார், தங்கள் ஐஸ்வர்யத்தை இழந்துட்டாங்க, சொர்க்கத்தை இழந்துட்டாங்க. அப்ப தேவருடைய அம்மா அழறாங்க. இங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜ் அழுகிற மாதிரி தேவருடைய அம்மாவும் அழுகுறாங்க, அதிதி மாதா. அதிதி மாதா அழுகுறாங்க, ஐயோ என் பசங்க எல்லாம் சொர்க்கத்தை விட்டு போயிட்டாங்களே, அவங்களோட ராஜ்யம் எல்லாம் போயிடுச்சுன்னு அழறாங்க. இத்தனைக்கு அவங்க வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு பெரும் சாதுவுடைய மனைவி, கஷ்யப மகரிஷி, கஷ்யப பிரஜாபதியுடைய மனைவி. ஆனா பாருங்க, அவங்களுக்கு பற்றுதல் விடல. அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு வலுவானது இந்த உலக பற்றுதல். அப்ப கஷ்யபர் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. கடைசியில கஷ்யபர் என்ன பண்ணாரு? தன் மனைவி பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். இந்த பயோவர்தான் ஒரு விரதம் எல்லாம் இருக்க சொல்லி இது பண்ணுனா பகவான் மேல திருப்தி அடைவாரு. நான் யாரு? கஷ்யபர் சொன்னாரு, அவர்தான் உண்மையான கணவர்,
அவர் என்ன சொன்னாரு மனைவிட்ட, நீ எங்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ற என்ன பிரயோஜனம்? நான் ஒரு சாதாரண ஜீவாத்மா. அனைத்துக்கும் ஆதாரம் கிருஷ்ணர். அவர்தான் சர்வ காரண காரணம். அவர்தான் பரம புருஷோத்தமர். அவர்தான் எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவர். அவர்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர். அவர்தான் அனைவரையும் பராமரிப்பவர். அவர்தான் எல்லோரையும் பாதுகாப்பவர். அதனால நீ என்ன பிரார்த்தனை பண்றதோட பகவானை வழிபட்டு அவரது கருணை பெறுவது சால சிறந்தது அப்படின்னு கஷ்யபர் தன் மனைவி கிட்ட சொல்லி பயோவர்தான் ஒரு விரதம் இருக்க சொன்னாங்க. அந்த விரதம் இருந்து அவங்க பகவானை சந்தோஷப்படுத்தி பகவான் தான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அதனால நம்ம நினைச்சு கூடாது நான் தான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், நான் இல்லைன்னா அங்க யார் செய்வா, என்னாலதான் எல்லாம் நடக்குது, அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே பகவான் செய்விக்கிறார், நம்ம செய்யறோம், நம்ம வெறும் கருவிதான். ஒரு பொம்மல் ஆட்டத்துல பொம்மைகள் எல்லாம் ஆடுது இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கயிறு பிடிச்சி நூலை பிடிச்சி ஆடிட்டு இருப்பார். அந்த மாதிரி பகவான் ஆட்டுவிக்கிறார், நம்ம ஆடுறோம். அவர் கட்டுப்படுத்துறாரு, நம்ம அதுக்கு ஒரு கருவியா இருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு அந்த நமக்கு அதுல நாம உரிமை கொண்டாடவே முடியாது. எல்லாமே பகவான் தான் செய்திக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு கருவி தான். நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின். அர்ஜுனா நீ வெறும் கருவி மட்டும்தான் கிருஷ்ணர் சொன்னார். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி தப்பான அபிப்பிராயம், நான் எல்லாம் ஒண்ணு நடக்காது, இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல என் குடும்பத்துல என்ன விட்டா யாரும் கிடையாது, நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் இந்த நான் தான் என்பதுதான் பொய் அகங்காரம். நான் என்னங்க பண்ணிட்டு எனக்கு என்ன சக்தி இருக்கு? எல்லாம் பகவானுடைய அனுகிரகம், அவர் தான் பண்றார். நம்ம எல்லாம் ஒரு கையில ஒரு விளையாட்டு பொம்மைகள் மாதிரி. அவர் ஆட்டுவிக்கிறார், நம்ம ஆடுறோம். அவர் சொல்ற மாதிரிலாம் நடக்குது. நம்ம வெறும் கருவிதான். அதனால நான் இங்க காரணம் அல்ல, எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம். அதனால ஏன் கவலைப்படணும்? என்ன நடந்தாலும் அது பகவான் பார்த்துக்குவார். நான் அவருக்கு சேவை பண்ணி பக்தி பண்றேன். என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், என் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், என் கணவருக்கு என்ன செய்ய, இதெல்லாம் என்ன செய்யணும் பகவான் செய்வாரு. நாம பாட்டுக்கு பக்தி செஞ்சுட்டு நம்ம கடமையை மட்டும் செய்யணும். ஒரு கணவராக நம் கடமையை செய்ய வேண்டும், ஒரு மனைவியாக, ஒரு பிள்ளையாக, பெற்றோராக நம் கடமையை செய்யணும். அவங்களுக்கு என்ன நன்மை என்று பகவானுக்கு தெரியும். நம்ம உட்காந்து கவலைப்படுறது, நான் இல்லை நாங்க யாரு பண்ணுவா, என்ன விட்டா யார் இருக்கிறா, நான் தானே எல்லாம் பண்ணேன், இதுதான் பொய் அகங்காரம். இதுல இருந்து வெளியில வரணும். பொய் அகங்காரம், பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, இதெல்லாம் விட்டு நம்ம வெளியில வரணும். அதை நம்ம பழகிக்கணும், படிக்கணும். அதுதான் இங்க பாகவதத்துல ரிப்பீட்டடா. ஏன் இந்த பாகவதம் நம்ம படிக்கிறோம்? பாகவதம் தொடர்ந்து படிப்பதால, நாரதரை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாட்டிருந்து கேட்கறதுனால நமக்கும் படிப்படியா அந்த பௌதிக பற்றுதல், உலக ஆசை, நான் தாங்கிற பொய் அகங்காரத்துல இருந்தாலும் வெளியில வரும். அதனால நாரத முனிவர் ஒரு சாதாரண நபரே அல்ல. ஆனா முட்டாள்தனமா இன்னைக்கு இந்த கலியுகத்துல மக்கள் அவர் ஒரு கோமாளி மாதிரி சித்தரிக்கிறாங்க. சினிமால அவரை கேலி பண்றது, அவர் கலகம் மூட்டி விட்டுருவாரு, அவரை கோமாளியா சித்தரிக்கிறது, அவரை சண்டை போட்டி விட்டுறவரா காமிக்கிறது, இதெல்லாம் பெரும் அபராதம். நாரதர் இங்க பார்த்தோம் மகாபாகவதர், அவரை பகவானுங்கிற வார்த்தையை வச்சு பயன்படுத்தி சொல்றாங்க. அவர் பக்தி வேதாந்த சுவாமியிலே சிறந்தவர்னு சொல்றாங்க. நாரதர் ஒரு சாதாரண நபரே அல்ல. அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். அவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். பகவான் ஒரு ஜீவாத்மாவுக்கு அதீத சக்தி கொடுக்கும் போது அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம் என்று கருதப்படுகிறார். அப்ப பாகவதம் இதே முதல் ஸ்கந்தத்துல 3ஆம் அத்தியாயத்துல நாரத முனிவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த இந்த எண்ணங்களை நம்ம மாற்றணும், மக்கள் மத்தியில பரப்பணும். நீங்க தப்பா பேசாதீங்க நாரதரை பத்தி, உங்களுக்கு என்ன தெரியும் நாரதரை பத்தி. யாராவது நாரதரை பத்தி தவறா சொன்னாங்கன்னா உடனே நம்ம குறுக்கிட்டு பேசணும். இங்க வீட்டுல ஏதாவது சண்டை நடக்கும், வந்துட்டியா நாரதர் மாதிரி கலகம் மூட்டி விட, அப்படி சொன்னா உடனே வாய் அடைக்க. நீங்க எப்படி சொல்லலாம் நாரதரை பத்தி? என்ன உங்களுக்கு தெரியும் நாரதரை பத்தி? நாரதர் ஆகச்சிறந்த ஒரு பக்தர். சும்மா எதையாவது சொல்லி விட்டுற வேண்டியது. இந்த மாதிரி நிறைய பேர் தவறான விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாரதர் கலகம் மூட்டி விட்டுருவாரு, அவர் சண்டை பண்ணி விட்டுருவாரு, அவர் போறதுனால கலகம் ஆயிரும். அப்படி அல்ல. நாரத முனிவரை பார்க்கறத பத்தி என்ன சொல்றது? நாரதருடைய உடல்ல பட்ட காற்று நம்ம மேல பட்டா நம்ம தூய பக்தராயிரும். நாரதரை பார்க்கறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். நாரதருடைய உடம்புல ஒரு காற்று வீசி அந்த ஸ்பர்ஷம் நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம தூய பக்தராயிருவோம். அப்படி இருக்கும்போது அவரை பார்க்கறத பத்தி சொல்ல என்ன இருக்கு? அவர்கிட்ட பழகிறதோ, அவர்கிட்ட கேட்கறதோ, அவரை தரிசனம் பண்றதோ, எல்லாத்துக்கும் மேல அவருடைய சீடரே ஆயிருக்காங்க, அவங்கள பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதீத பாக்கியம் பெற்றவங்க. அந்த மாதிரி தூய பக்தர்களை காண்பது மிகவும் அரிதான். அதெல்லாம் நாரதரை இந்த ஜட கண்களாலோ இதுல பௌதிக புத்தியை கொண்டு இந்த சின்ன அறிவை கொண்டோ நாரதரை உணர முடியாது. அவர் ஆகச்சிறந்த ஒரு பெரிய பக்தர். அதனால
நம்முடைய வேலையே என்னன்னா, யாராவது நாரதரை பத்தி தப்பா பேசினா உடனே வாய் அடைக்கணும். நீங்க நாரதரை பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க பாகவத படிங்க, நாரதர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நாரதரை பத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும். ரைட். ஸோ இங்க 2-3 கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க சேட் பாக்ஸ்ல. அதுக்கு நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுடைய கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கை தூக்குங்க. ஸோ நாரதா எவ்ரிவேர் இஸ் depicted as creating problem gossiping about one to other. No, this is not a fact. இது உண்மை இல்லை. அடுத்தது நம்ம அவங்களுக்கு நாரதர் பத்தி நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சேட் பாக்ஸ்ல. பிரபு, நான் பாகவத பாராயணம் பண்ணும்போது என் கணவர் என்னை தகாத வார்த்தையால் நிந்திக்கிறார். அப்படியா? ஆமாங்க, அப்படித்தாங்க. நான் மோசமானவ தான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த மோசமானவன் நல்லவள் ஆகணுங்கிறத தான் பாகவதம் படிக்கிறேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் பாகவதம் படிக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுங்க. முதல்ல வந்து நம்ம என்ன தவறு செஞ்சிடறோம்னா, நம்ம வந்து நம்ம கணவன் இப்போ வந்து என்ன நடக்கும்னா, சில நேரம் நம்ம வீட்டுல கணவர் பக்தரா இருப்பாரு, மனைவி பக்தி பண்ண மாட்டாங்க. இல்ல மனைவி பக்தரா இருப்பாங்க, கணவர் பக்தர் இல்லாம இருப்பாங்க. இல்ல பெற்றோர்கள் பக்தரா இருப்பாங்க, பிள்ளைகள் பக்தி பண்ண மாட்டாங்க. இல்ல பிள்ளைகள் பக்தரா இருப்பாங்க, பெற்றோர் பக்தரா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அன்மேட்சிங் சுச்சுவேஷன், பொருத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது பிரகலாதருக்கு நடந்தது. அவங்க அப்பா அசுரன், பிரகலாதர் பக்தர். அது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அம்மா வந்து நல்ல குணம் இல்ல, பரதனுக்கு நல்ல அம்மா வந்து ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பரதன் ஆட்சி பண்ணணும், பரதனுக்கு அது பிடிக்கல. சோ இந்த மாதிரி சில நேரங்கள்ல அன்மேட்சிங் சுச்சுவேஷன், பொருத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது நம்ம கர்ம வினையினால முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ, நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சோ இதை யாரை சொல்லி குற்றம் இல்லை. நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க மனசு போறாம நடந்துக்கணும். நம்ம கடமையை செய்யணும். ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு பிள்ளையாக, ஒரு பெற்றோராக நம்ம கடமையை செய்திடணும். அவங்களுக்கு சேவை பண்ணணும். ஓகே, என் கணவர் வந்து அவருக்கு பரிமாற வேண்டியது என் வேலை, அவருக்கு தேவையானது பண்ணி கொடுக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். மனைவியை திருப்திப்படுத்துவது கணவருடைய வேலை, பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய வேலை, பெற்றோர்களை பார்த்துக்கிறது இது நம்மளோட தர்மம். இதை நம்ம தவறாம செஞ்சிடணும். அப்புறம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து பாகவதம் படிக்கிறது, நாம ஜபிக்கிறது, இதை நம்ம செய்யணும். சரி, கணவருக்கு பிடிக்கவே இல்லை, நான் பாகவதம் எடுத்தாலே எனக்கு அவருக்கு எரிச்சலா வருது, கோபமா வருது, சண்டைக்கு வராரு, திட்டுறாரு, அடிக்க வராரு. சரி, 24 மணி நேரம் கணவர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்க போறது இல்லை. அவர் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் படிக்கலாம், அவர் வெளியில வியாபாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் படிக்கலாம். அந்த மாதிரி நாம் கொஞ்சம் வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண படிச்சுக்கணும். அவருக்கு பிடிக்கலங்கும் போது அவர் அதுக்கு முன்னாடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து கூடுதலா அவருக்கு நம்ம மேல வெறுப்பும் வந்து கோபம் வரும். அதனால ஏன் அப்படி நம்ம நடந்துக்கணும்? அவங்களையும் சமாதானப்படுத்துவோம், நாமும் நல்ல பக்தி பண்ணுவோம். நம் நடத்தை மூலமா என்ன பண்ணணும்? அவங்க சரி நம்ம என்ன சொன்னாலும் இவங்க இவ்வளவு பணிவா இருக்கிறாங்க, அப்ப இவங்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல போனதுனால தானே பணிவா இருக்கிறாங்க, அதனால ஒரு தடையும் சொல்ல வேண்டாம், அவங்க நல்லா பண்ணட்டும் அப்படின்னு அவங்க நம்மை பாராட்டுவது மட்டுமல்ல, அவங்களும் கிருஷ்ண பக்தி எடுத்துக்குவாங்க. ஒருத்தர் எப்ப கிருஷ்ண பக்தர் ஆவாருன்னா, நம்ம பிரச்சாரம் பண்ணியெல்லாம் இல்லை, நம்ம நடத்தையை பார்த்துதான். சரி, என் மனைவி இந்த இஸ்கான் கோயில்ல போனாங்க, அன்னையில இருந்து நான் என்ன சொன்னாலும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க, என்கிட்ட கோவப்படுறது இல்ல. அப்ப என்ன ஆகும்? அவர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப பிரியமாயிடுவார். நீங்க இந்த கோயிலுக்கு போன அனுப்பிச்சு வைப்பாரு, சில அவரே கூட வந்துருவாரு, அதுக்கப்புறம் அவரு டிவோட்டி ஆயிடுவார். அதே மாதிரிதான் கணவர். கணவர் வந்து மனைவி வந்து பக்தரா இருக்காங்களா, சரி பரவாயில்ல பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவரு கூட இருந்து, மனைவி ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க, கணவர் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, சாரி இப்ப முதல்ல மனைவிக்கு சொன்னேன்னா, மனைவி நல்ல பக்தி பண்ணும்போது கணவருக்கு ரொம்ப பணிவா அன்பா சேவை பண்ணா கணவரும் வந்து தடை செய்ய மாட்டார். அதே மாதிரி கணவர் வந்து பக்தராயிட்டாரு, மனைவி பக்தி பண்ணல, அப்ப கணவர் என்ன பண்ணணும்? மனைவியோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு, இந்த பாருமா, நான் வந்து இந்த காலத்துல எந்த தப்பான இதுக்கு போறதில்ல, நல்ல விஷயத்தா பண்றேன், நான் உனக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ விரும்பினா நீ வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்பா, நாம் அன்பை வெளிப்படுத்தும் போது, நாம் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யும் போது எல்லா இடத்துலயும் அன்பு செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சே, என்னடா இந்த மனுஷன் கூட போய் சண்டை போட்டே இருக்கிறோமே, பேசாம வந்து எவ்வளவு என்ன சொன்னாலும் எவ்வளவு பொறுமையா இருக்காங்க, எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே, சரி பண்ணட்டும் அப்படின்னு அவங்களும் வந்துருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் நாம் பொறுமையாக பக்தி செய்ய வேண்டும், நிதானமாக பக்தி செய்ய வேண்டும். நாம் பக்தி வந்து அடுத்தவங்க தொந்தரவாயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் அவங்களையும் சமாதானப்படுத்தி, ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் இல்லையா, யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, யார்ட்டையும் கோவப்பட்டு கூடாது. உடனே என்ன சொல்லிடுவாங்க? நீ இஸ்கான் போனது இப்படி பண்ற, நீ நாம ஜெபிக்க என்ன பெரிய பக்தர், நீ நாம ஜெபிச்சு இப்படிதான் உங்க கோயில சொல்லி கொடுக்குறாங்களா, இப்படிதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கான்னு எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வெறுப்பை காப்பாங்க. அதனால நம்ம யாரையும் வெறுப்பேற்ற வேண்டாம்.
நாம் யார்ட்டையும் கோவப்பட வேண்டாம். அவங்க எல்லாம் நம்ம உறவினர்கள், நண்பர்கள். ஒரு நாள் அவங்களும் பக்தராகத்தான் போறாங்க. நமக்கு பக்தருடைய கருணை கிடைச்சது, சங்கம் கிடைச்சது, நம்ம பக்தர் ஆயிட்டோம். நாம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். பிரசாதம் பண்ணி கொடுங்க, அன்பா 4 வார்த்தை பேசுங்க, கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க. இப்படி அவங்க பகவான் மேல அன்பு செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் பொறுமையா முயற்சி பண்ணுவோம். ஒரு நாள் அவங்க அனுகிரகம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா இங்க 2 பேர் 3 பேர் கை தூக்கி இருக்காங்க. ராமா அப்படின்னு ஒருத்தர் ராமான்னு ஒருத்தர் கை தூக்கி இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வித்யா சரஸ்வதி மாதாஜி கை தூக்கி இருக்காங்க. சரி, கந்தையா சுப்பிரமணியம் அவர்கள் கை தூக்கி இருக்காங்க. தீபா குமாரி மாதாஜி கை தூக்கி இருக்காங்க. யாருமே அன்மியூட் பண்ணலையே, எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, கேப்பீங்க? தீபா குமாரி மாதா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் மாதா, சொல்லுங்க. பிரபுஜி, எனக்கு ஒரு டவுட். பாகவதம் 1.8.4 குந்தி மகாராணி பிரார்த்தனைகள், அதுல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம கடவுளை அறியணும் அப்படின்னு சொன்னா, லைக் கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜட உலக பற்றுல இருந்து ஃபுல்லா நம்ம ரிலீவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா மகாபாரதம் போரே அந்த நிலத்துக்காக தானே இவ்வளவு பெரிய சண்டே வருது. அது ஆக்சுவலி நிலத்துக்காக. சரி, படிக்க படிக்க we are getting the doubts and ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. மகாபாரத யுத்தம் நிலத்துக்காக தான் நடந்தது. ஆனா அவங்க அனுபவிக்கிறதுக்காக யுத்தம் பண்ண பாண்டவர்கள். அர்ஜுனன் வேண்டான்ட்டாங்களே. பாண்டவர்கள்ல யுதிஷ்டிர அர்ஜுனனுக்கு ராஜ்யம் வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டுட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் இந்த யுத்தத்தை ஏற்படுத்தினாரு. காரணம், யுதிஷ்டர் அரியாசனத்துல உட்காரணும். யுதிஷ்டருக்கு அரியாசனத்தை உட்காரணுங்கிற ஆசை கிடையாது. யுதிஷ்டர் இந்த நிலத்தை அவங்ககிட்ட அபகரிக்கணும் எண்ணம் கிடையாது. பொறுமையா இருக்க சொல்லுங்க பிரபுஜி. 30 வருஷமா பொறுமையாகத்தான் இருக்கிறேன். பகவான் தான் எனக்காக 30 வருஷம் இல்ல, எவ்வளவு பிறவி எடுத்தாலும் பொறுமையை கடைபிடிக்கணும். அப்பதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்கு. நம்ம பொறுமையா இருந்துட்டே இருப்போம், கட்டாயம் ஒரு நாள் கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவார். சரி, அப்ப என்ன நடந்துச்சு? பாண்டவர்களுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும், ராஜ்யத்தை அனுபவிக்கணும் ஆசை கிடையாது. அப்படின்னா நீங்க இப்ப அடுத்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்குவீங்க. என்ன அடுத்த அத்தியாயம்? இதுல இருந்து 2 அத்தியாயம் கழிச்சு வரும். கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே பாண்டவர் ராஜ்யத்தை விட்டு போயிட்டாங்க. பரிசித் மகாராஜ் இந்த உலக சக்கரவர்த்தியா உட்கார வச்சுட்டு அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த நிலத்து மேல அவங்க பற்றுது இருந்தா அவங்களால போக முடியாது. கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைச்சிட்டான்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் யுதிஷ்டிர மகாராஜா துறவியா போயிட்டாரு. யுதிஷ்டிர மகாராஜா துறவியா போயிட்டாரு. அவர் பின்னாடியே அர்ஜுனன் எல்லாருக்கும், திரௌபதி எல்லாம் போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்க அந்த நிலத்துக்காக சண்டை போடல, அவங்க கிருஷ்ணருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிலத்துக்காக சண்டை போடல, அவங்க அதுக்காக போல, பகவான் விரும்புறாரு அதுக்காக செஞ்சாங்க. இல்லாட்டி அவங்க அந்த யுத்தத்துல கலந்துருக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணன் பகவத்கீதை சொன்னதுக்கு அப்புறம் தானே அர்ஜுனன் சண்டை போட்டார். முன்னாடி முடியாதுன்னு சொன்னேன். பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் யுத்தம் பண்றேன், முன்னாடி சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்களா? சரிங்க பிரபுஜி, நன்றி. ஒரே நிமிஷம் பிரபுஜி, எங்க அத்தை பேசுறாங்க. ஹரே கிருஷ்ணன். நமஸ்காரம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன், சொல்லுங்க. பிரபுஜி, இப்போ ஒரு திருதராஷ்டிரர் மகாராஜாவும் காந்தாரி மாதாஜியும் கிளம்பிடுறாங்க. விதுரரும் போயிடுறாரு. அப்ப குந்தி மகாராணியை பத்தி அவங்க யுதிஷ்டர் ஒண்ணுமே கேட்கலையே பிரபுஜி. அவங்களோடய போனதாக குந்தி மகாராணியும் உடன் சென்றதா இருக்கு. பட் இங்க அதை பத்தி பேசல. அவங்களும் துறவரம் போனதுன்னா விதுரர் கூட அவங்க கூட அவங்களும் போனதா இருக்கு. ஆமா, இது யுதிஷ்டர் கூடவே போனதாக இருக்கு. ஆனா நம்ம சப்ஜெக்ட் அது வரல, அதெல்லாம் கேட்டேன் பிரபுஜி. நன்றி நன்றி, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம். ஆல்கோஸ்ட்லா பிரபுபாத், ஆல்கோஸ்ட் குரு அங்கா. பிரபுஜி, நீங்க கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க, நாரதர் மாதிரி ஒரு தூய பக்தரை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா இந்த கலியுக காலத்துல எப்படி பிரபு நம்ம ஒரு தூய பக்தரை ஐடென்டிஃபை பண்றது? கலியுகத்துல எப்படி ஒரு தூய பக்தரை அடையாளப்படுத்துறதுன்னா, அவரை பார்த்தாலே நம்ம இதயத்துல கிருஷ்ண பக்தி துளிக்க ஆரம்பிக்கும். ஒரு தூய பக்தரை பார்த்தாலே நம்ம இதயத்துல கிருஷ்ணன் மேல அன்பு வர ஆரம்பிக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவர் தூய பக்தர் அப்படின்னு.
ஆனா அந்த அத மாதிரி கண்டே பிடிக்க முடியலையே பிரபு. ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமா தான் இருக்காங்க. தூய பக்தர்கள் ரொம்ப கொஞ்சம் குறைவா தான் ஆமா இருப்பாங்க. பிரபு, நீங்க சொல்றது கரெக்ட் பிரபு. எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ரொம்ப இதா இருக்காங்க. அப்புறம் அவங்களே நிறைய ஏதாவது பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு சீனியர் ஆஹ் இது பண்றாங்களே நம்ம கேட்க முடியாது. இது அடுத்த அத பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆஹ் பக்தர்கிட்ட குறையே காணக்கூடாது. அவங்க தப்பே பண்ணாலும் அதை பகவான் பாத்துக்குவார். உம் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல உம் தூய பக்தர்களை பாக்குறது அரிதுதான். அதே சமயத்துல உம் பக்தர்களே நம்ம பக்தர்களா தான் பார்க்கணும். அவங்க கிட்ட குறை காணக்கூடாது. சரி, அவங்க நல்ல காலம், இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் பக்தி பண்ணுவாங்க, அவங்க பண்றாங்க, சின்ன சின்ன உம் குறைபாடுகளா இருக்கு, அதை நம்ம கண்டுக்க கூடாது. அது பகவான் பார்த்துக்குவார். நம்ம அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு என்ன நல்ல விஷயம், இன்னைக்கு சத்சங்கத்துக்கு உம் போனோமா, பகவானை பத்தி கேட்டோமா, பிரசாதம் உம் சாப்பிட்டோமா, சங்கீர்த்தனம் அட்டன் பண்ணோமா, பாகவதம் உம் கேட்டோமா, அதை மட்டும் நமக்கு உம் தேவையானது மட்டும் எடுத்துக்கணும். அன்னப்பறவை மாதிரி பாலை மட்டும் எடுத்துட்டு வரணும், தண்ணி அங்கேயே விட்டுறணும். அதே மாதிரி உம் பக்தர்களை பார்க்கும்போது நம்ம அவங்ககிட்ட நல்ல குணங்களை எடுத்துக்கணும். சின்ன சின்ன குறைபாடுகள் கண்ணுக்கு தெரியும், அதை விட்டுறணும். ஏன்னா கலியுகத்துல குறைகளே பார்த்து நம்ம பழகிட்டோம். அதனால குறைகள் தான் கண்ணுக்கு தெரியும், அதை கண்டுக்க கூடாது, அதை விட்டுறணும். அது பகவான் பார்த்துக்கணும். உம் அது அது அந்த மாதிரி ட்ரை பண்றேன் பிரபு. ஈவன் சேத்தோ தர்ப்பணம் அர்ஜனம் அதையும் நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு மாதிரி இப்படி எல்லாம் இருக்கணும் நம்ம. அதெல்லாம் என் கண்ணுல காட்டாத, வேண்டாம் வேண்டான்னு. ஆனா சில நேரங்கள்ல வந்து தவிர்க்கவே முடியல பிரபு. இந்த மனசுன்றது வந்து ரொம்ப அப்படியே ஆஹ் அது வந்து பகவான் நம்மளை பரீட்சை பண்றாரு. நீங்க மாறிட்டீங்களா, இல்ல அதே மாதிரிதான் இருக்கீங்களா, உங்க மனசெல்லாம் வந்து பக்குவமாயிருச்சான்னு பகவான் பரீட்சை பண்ணுவார். சரிங்களா? உம் அது அப்போ எப்படி நம்ம பிரபு நம்ம அதுல இருந்து விடுபட்டு வர்றது? இன்னும் என்ன அப்போ பிரபு அப்போ பண்ணணும்? நம்ம மனசுக்கு சொல்லிட்டே இருக்கணும், ஏ மனதே, உம் நீ பக்தர்கிட்ட உம் குற்றம் காணாத, என்ன மாதிரி மனசு உனக்கு, ஏய், உம் நம்ம நாமளே திட்டிக்கணும், என்ன மாதிரி ஆளு நீ, நீ எதுக்கா உம் இங்க வந்து இதை பார்க்கவா வந்து நம்மளை நாம் திட்டி நம்ம கண்டிச்சுக்கணும், நம்ம கண்டிக்கணும். மனசு சொல்லணும், நீ இதை பண்ணாத, உம் இது பண்ணக்கூடாது, இது தப்பு உம் அப்படின்னு புத்தி வந்து மனசுக்கு சொல்லணும். மனசு சொல்றது புத்தி கேட்க கூடாது. புத்தி சொல்றது என்ன, மனதை விட உயர்ந்த ஒரு புத்தின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்திரியாணி ஆமா. பராராகுர் இந்திரியப்ப பரமனா மனசஸ்து பராபுத்தே யூபத்தே பரதர்ஷபா. புலன்களை மனசு உம் நினைச்சா கட்டுப்படுத்திடலாம், மனதை புத்தி உம் நினைச்சா கட்டுப்படுத்திடலாம். எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் ஆன்மா. அப்ப இந்த ஆன்மாவுக்கு எது நன்மை தருமோ அதை செய்யணும். அப்ப மனசுக்கு என்ன உம் சொல்லணும், ஏ மனதே, நீ இந்த வேலை பண்ற இல்லையா, அது ஆன்மாவுக்கு உம் நல்லது இல்லை, அது பண்ணாத அப்படின்னு புத்தி சொல்லணும். சரிங்களா? தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கந்தையா பிரபு. வணக்கம் குருஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க சார். வணக்கம். இந்த இன்றைய அத்தியாயத்துல யுதிஷ்டிர மகாராஜாவை பற்றி நாரதரை புகழ்ந்து அவர் தலை சிறந்த கிருஷ்ண பக்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவரை பற்றி பல விதத்திலையும் அவருடைய குணங்களை பற்றி அவருக்கு உண்டான ஞானத்தை பற்றி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவருடைய அறியாமையை சுட்டி காட்டி இருக்கிறார். வீணான பற்றால நான் வந்தேன். ஆனா இதே யுதிஷ்ட மகாராஜர் துரியோதனுடன் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கிருஷ்ணரே வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். காலத்துல கிருஷ்ணரே அந்த வட்டலுக்கும் அந்த சூதாட்டத்துக்கு வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்துதான் அவர் சூதாடி இருக்கிறார். அதனால்தான் இது. அப்ப என்ன காரணம்? அதான் ரெண்டு விஷயம் இருக்கு. தூரம் மாறிட்டாரா இவர்? ரெண்டு விஷயம் இருக்கு பிரபு. இதுல என்ன ரெண்டு விஷயம்னா, ஒண்ணு வந்து ஏற்கனவே யுதிஷ்டிர மகாராஜ் இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜ் இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா யுதிஷ்டிர மகாராஜ் சூதாடாம தடுத்திருக்கலாம். ஏன் தடுக்கல? யுதிஷ்டிர மகாராஜ் சூதாட போகணும், அவர் எல்லாத்தையும் இழக்கணும், அப்புறம் அவங்க காட்டுக்கு போகணும், மகாபாரத யுத்தம் நடக்கணும், அர்ஜுனன் பண்ண மாட்டேன்னு சொல்லணும், பகவத்கீதை கொடுக்கணும். இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய திட்டம். சோ கிருஷ்ணர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு உதவி செய்யறதுக்காக தான் பக்தர்கள் இந்த பூமிக்கு அனுப்புறாரு. அதனால யுதிஷ்டிர மகாராஜ் இதயத்தில் இருக்கிற பகவான் வந்து அவர் தூண்டுறார் அந்த சூதாட்டுல விளையாட சொல்லி. இல்லாட்டி அவர் தடுத்திருப்பாரு. ஒன்று. ரெண்டாவது, கிருஷ்ணர் வந்து யாரோட சுதந்திரத்திலே தலையிடுறது. இது ரெண்டாவது பாடம். என்னன்னா, துரியோதனன் சொன்னான் இல்லையா, எனக்கு பதிலா வந்து சகுனி ஆடுவார்னு. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் சொல்லிருக்கலாம், எனக்கு பதிலா கிருஷ்ணர் ஆடுவார்னு. அப்ப என்ன ஆகும்? சகுனி வந்து கிருஷ்ணர்கிட்ட ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஏமாற்றுபவற்றில் நான் சூதுங்கிறார் பகவத்கீதையில. ஏமாற்றுபவரில் நான் சூது. கிருஷ்ணர் யாராலும் வெல்ல முடியாது எந்த விஷயத்திலையும்.
அப்போ துரியோதனன் வந்து எப்படி சகுனி எனக்கு பதிலா விளையாடுவார்னு சொன்னாரோ அது மாதிரி யுதிஷ்டிரா சொல்லியிருக்கலாம் எனக்கு பதிலா கிருஷ்ணர் விளையாடுவார்னு. அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா பாண்டவர் காட்டுக்கு போயிருக்க மாட்டோம், கௌரவர் தான் காட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால யுத்தமும் நடந்தது. கௌரவர் தான் காட்டுக்கு போயிருப்பாங்க. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சார். சரிங்களா? Right. ஹரே கிருஷ்ண. ஜோதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நமஸ்காரம். சொல்லுங்க மாதாஜி. நான் வந்து இங்க மினியாபோலிஸ்ல ஜோதி பேசுறேன் மாதாஜி. பிரபுஜி, நான் உங்களுடைய யூடியூப் ஃபாலோவர். நீங்க வந்து ஒரு செஷன்ல வந்து இந்த மாதிரி வந்து நாமம் போடுறதுல நம்ம வெக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க. யார் யாரெல்லாம் என்னென்னமோ தப்பு பண்றாங்க, நம்ம பகவானுக்காக இந்த ஞாபகம் போடுறது நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா. நான் அதை எடுத்துக்கிட்டு நான் இப்போ அதுல இருந்து நான் வந்து நாமம் போட ஆரம்பிச்சிட்டேன் பிரபுஜி. வேலைக்கு போகும்போது. ஹரே கிருஷ்ணா. ஆனா என்ன வந்து உங்களை பாக்குறவங்களுக்கு பகவான் நினைக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் பாரு ஒரு கிருஷ்ண பக்தர் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களும் கிருஷ்ணரை நினைப்பதற்கு நம்ம ஒரு கருவி ஆகும். சில பேர் கேட்குறாங்க பிரபுஜி, ஒர்க்ல கேட்பாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னது இது அப்படின்னு. சில பேர் வந்து நிறைய ரிலீஜியன்ஸ்ல நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும், எதனால போடுறீங்க எல்லாம் கேட்பாங்க. சில பேர் வந்து இது என்ன, அது மூன்றாவது கண்ணான்னு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம். ஆனா என்ன அது பண்ணாலும் நான் தினமும் நான் வந்து அதாவது மாதாஜி நாம் திலகமிட்டு கொள்வதால அது ஒரு பிரச்சாரத்துக்கு காரணம். இப்ப கேக்குறாங்களே நீங்க பதில் சொல்லாமே இது என்னது, இதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லும்போது அவங்களும் இதை கேட்கிற பாக்கியம் பெற்று இருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கோ, அதெல்லாம் ரெண்டாவது. நாம வந்து இந்த திலகத்தை பத்தி ஒருத்திட்ட சொல்றோம், இது கோபி சந்தனம், இது கிருஷ்ணருக்கு பிரியமானது, இது பகவானுடைய பாதம், இது துளசி, இது வந்து இருக்கிறது, இதெல்லாம் பத்தி சொல்லும் போது இந்த கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்களை கேட்கறதுனால அவங்க நம்பிக்கையோட கேட்கறாங்களோ, நம்பிக்கை இல்லாம கேட்கறாங்களோ, விளையாட்டு கேட்டாங்களோ, கேலி பண்றதுக்காக கேட்டாங்களோ, கிருஷ்ணரை பத்தி கேட்டிருக்காங்க, அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். நான் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஆரம்ப காலத்துல புத்தக விநியோகம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை வந்து ஒரு ஃபேமிலி வந்து என்னை கடந்து போனாங்க. கோயில்ல வந்து கோயில் முன்னாடி நின்று புத்தகம் வச்சு விநியோகம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு மாதாஜி வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க, என்ன இவரு நாமமெல்லாம் போட்டு இப்படி நிக்கிறாரு அப்படின்னு கேலி பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த மாதாஜி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரபு நான் உங்களை அப்படி சொன்னேன், இன்னைக்கு கிருஷ்ணரே எனக்கு நாமத்தை போட்டு பக்தி பண்ண வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதனால யாருடைய வாழ்க்கையில எப்ப பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் நான் கடைசி நேரத்துல ஜாயின் பண்ண பிரபுஜி. நான் வந்து இன்னொன்னு வந்து சாண்டிங், நான் வந்து அதுக்கு முன்னாடி யோசிப்பேன், சாண்டிங் பேக் வாக் பண்ணும்போது சாண்டிங் பேக் வந்து பேக்கெட்ல வச்சுட்டு அப்படியே யாருக்கும் தெரியக்கூடாது, ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினைச்சிட்டே இருப்பேன். அப்புறம் மனசுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து இன்னும் தப்பா பண்றோம், பகவானோட நாமத்தை தானே சொல்றோம். மாதாஜி நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். பாருங்க, நம்மளுடைய சமயத்துல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம். இஸ்லாத்துல உள்ளவங்க பர்தா போடுறதுக்கோ தொழுகைக்கோ அவங்க வந்து வெக்கப்படுறதே இல்லை. நான் குல்லா போட்டு போகணுமா, நான் வந்து பர்தா போட்டு போகணுமா, இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்களுடைய மார்க்கத்தை அவங்க தீவிரமா கடைபிடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் பைபிளை கையில் எடுத்துட்டு போக தயங்குறது இல்ல, சிலுவை போட்டுக்கிற தயங்குறது இல்ல, அவங்க வந்து ஸ்தோத்திரம் பாட தயங்குறது இல்ல. நாம மட்டும்தான் தயங்குறோம். ஏன்னா நமக்கு அதுல வெக்கம் ஏற்படுது, நம்மள எல்லாம் ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அவங்க பாருங்க, அவங்க மார்க்கத்தை, அதாவது அவங்க சரியா பண்றாங்களோ தவறா பண்றாங்களோ ரெண்டாவது, பட் அவங்க அந்த விஷயத்துல உறுதியா இருக்காங்க. பாத்தீங்களா? அந்த உறுதி நமக்குள்ள வரணும். நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து டெய்லி ஒரு 10 டேஸா மாலை பேக் தெரியற மாதிரியே நான் வந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிரபுஜி. எனக்கு வந்து கம்யூனிட்டியில ஒரு ப்ரோக்ராம் நேத்து வந்து ரத யாத்திரை நடந்துச்சு, ராதாகிருஷ்ணர் கல்யாணம், காலையில சாயந்தரம் வந்து ரத யாத்திரை. அதுல வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க என்னமோ எண்ணிக்கிட்டே காலையில வாக்கிங் போறீங்களே, என்ன பண்றீங்க அப்படி கேட்டாங்க. அப்ப நான் வந்து கையில நான் ஜெபமாலை வச்சிருந்தேன், இப்ப கத்து காமிச்சேன். இப்ப எனக்கும் வாங்கிட்டு வாங்க, நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் சைத்தன்ய பாத்தீங்களா சொன்னேன் நான். அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. நம்ம வந்து தயங்கவே கூடாது. நாம் கிருஷ்ண பக்தி வெளிக்காமிக்கும் போது தெரியாம எவ்வளவு ஜீவன்களுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளும் இப்படி செய்யலாமே, அவங்க வந்து இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் சந்தோஷமா இருக்கிறாங்க, நமக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்னு அவங்க வந்து கட்டாயம் ஏத்துக்குவாங்க. என்ன கேலி பண்றவங்க குறை சொல்றவங்க இருக்கத்தான் செய்வாங்க, அவங்கள பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம சாதனையை பண்ணிட்டே இருப்போம். அதுல பாக்கியம் யார் கிடைக்குதோ அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம வெறுமனே கருவி மட்டும்தான் நம்ம, அவ்வளவுதான். சரிங்களா மாதாஜி? அது கேட்டாங்க பிரபுஜி, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்றது, முக்கியமா சாப்பிட்றது தான் அவங்களுடைய இது எல்லாமே. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. நான்வெஜ் நான் சொன்னேன் எந்த ரூல்ஸ் இல்ல, நீங்க மாட்ட பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆரம்பத்துல மாலை கேட்டிருக்காங்க.
ஆரம்பத்துல எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க நாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த நாம ஜெபம் செய்ய செய்ய அவங்க பிரபுபாத் புத்தகத்தை கொடுங்க, படிக்கட்டும், பக்தர் சங்கத்துக்கு வரட்டும். காலப்போக்கில் அவங்களே எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். வித்யா சரஸ்வதி மாதாஜி. நமஸ்காரம் குருஜி. எனக்கு 2 கேள்வி இருக்கு. திருதராஷ்டிரர் அஷ்டாங்க யோகம் பண்ணி முக்தி அடைகிறார். ஆனாலும் அவருக்கு இந்த முக்தி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் தான் கிடைச்சதே தவிர அவரால் ஆன்மீக உலகத்துக்கு போக முடியல. அதுக்கு அவர் செய்த வைஷ்ணவ அபச்சாரம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்ன வைஷ்ணவ அபச்சாரம்? அடுத்த கேள்வி அப்புறம் கேட்கிறேன். பாண்டவர்களுக்கு கொடுமை பண்ணாங்க இல்லையா, தன் பையன் செய்ததெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல, தடை சொல்லல. அதனால அவருக்கு கிருஷ்ணனுடைய கோலோ வந்தாலும் கிடைக்கல. தூய பக்தி தொண்டு பண்றவங்க மட்டும்தான், யாரு பகவான் மேல களங்கம் இல்லாத அன்பு செய்யறாங்களோ, யாரு பக்தருக்கு அபராதம் செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். மற்றது அபராதம் பண்றவங்க, அப்புறம் கிருஷ்ணரை முழுமுத கடவுளா ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவான் மேல அன்பு செய்யாதவங்க அது போக முடியாது. சரிங்களா? சரி. அடுத்த கேள்வி, இந்த யுதிஷ்டிரர் இந்த திருதராஷ்டிரர் மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க எல்லாம் வீட்டை விட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரொம்ப தன்னைத்தானே நொந்து கொள்றாரு இல்லையா? அப்போ அது பொய்யான அகங்காரம், பொய்யான பாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஏன் பரதுக்க துக்கின்னு எடுத்துக்க கூடாது? அதுல 2 காரணம் இருக்கு. ஒண்ணு ஆக்சுவலி உண்மையில யுதிஷ்டிரர் கருணையினாலதான் அலறாரு. அது அவர் பரதுக்க துக்கி, அதனாலதான் அலறாரு. இன்னொரு காரணம், அது அட்டாச்மெண்டா மாறிடக்கூடாதுங்கிறத எச்சரிக்கை. ஓ சரி சரி. இப்ப யுதிஷ்டிர மகாராஜா இலகிய மனம் படைச்சதுனாலதானே வருத்தப்படுறாரு. ஆமா. அதே சமயம் அவர் தன் சித்தப்பா பெரியப்பாங்கிற காரணத்தை சொல்லக்கூடாது இல்லையா? அவர் எல்லா ஜீவன் மேலேயும் கருணை உள்ளவரா இருக்கணும்ல. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு போயிருந்தா கவலைப்படுவாரா? இல்ல. இதே பக்கத்து வீட்டுல ஒருத்தர் காணாம போயிட்டாரு, நம்ம கவலைப்படுவோம். நம்ம பிள்ளை காணாம போனதான் அலறோம். அப்ப எப்படி பரதுக்க துக்கியா இருக்க முடியும்? சரிங்களா? அந்த பட்டுதல்னாலதான் அலறோம். யாரோ ஒருத்தர் தெரியாம நமக்கு தெரியாத ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம் செத்து போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வழியில போறோம், யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க இறந்து போயிருக்காங்க, ஏதோ ஒரு ஆத்மா போயிடுச்சு, என்ன ஏதோ தெரியல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இதே நமக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிட்டா என்ன பண்றோம்? உடனே விழுந்தடிச்சு போய் அழுது புலம்பி, என்கிட்ட நேத்து வரை நல்லா தானே பேசிட்டு இருந்தாருன்னு அழுது புலம்பிட மாட்டோம். அதான் அட்டாச்மெண்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எண்ட் பண்ணிடலாமா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்குடைய பணிவான வணக்கம்.